சேட்டா இந்த புள்ளிய கண்டோ. சேட்டா இந்த பையனை பாத்தீங்களா? அண்ணா இந்த போட்டோல பையனை பாத்துருக்கீங்களா? இந்த பையனை பாத்துருக்கீங்களா சார்? சேச்சி யாரை கண்டா சேச்சி எங்க பாத்துருக்கீங்களா? முருகா, இன்னைக்குள்ள இந்த ப்ராஜெக்டை நல்லபடியா முடிச்சு கொடு முருகா. இதோட 3 லிட்டர் ஆயி. தேவையில்லாத வேலை பாஸ். நாம அந்த அசைன்மெண்ட்டுக்கு ஒத்துட்டு இருக்க கூடாது. லோக்கல்ல ஒருத்தன் அட்ரஸ் இருந்து தூக்குறதே பெரிய விஷயம். ஆமா பாஸ். இதுல வேற கேரளா, அதுவும் தமிழ்நாட்டுக்காரன். அட்ரஸே இல்லாம எப்படி பாஸ் தேடி கண்டுபிடிச்சு தூக்க முடியும்? வா பாஸ். என்னையா சருக்குது? 1 லிட்டர் அடிச்சு ஒன்னும் ஏற மாட்டேங்குது. கல்ல கூட கலப்படம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? சாரே, இது உங்க நாட்டு சரக்கு கிடையாது. நாடங்கல்லு மெல்ல மெல்லே கேறும். அடிச்சு எனக்கு தெரியாதா? ஐயோ, பாண்டி மாதிரி வந்தாலே கழுதையை குடிச்சிட்டு போக வேண்டியதானே பாஸ். பாஸ்ன்னு கூப்பிட்டா எல்லாரும் திரும்பி பார்த்தா எப்படி? யாரு பாஸோ அவங்க தான் பார்க்கணும். அதானே இருக்கிறதுல வயசானவர் நீங்க தான். ஸோ நீங்க தான் பாஸ். என்னதான் அதர் ஸ்டேட்டுக்கு வந்திருந்தாலும் இவ்வளோ சத்தமாக பேசுவீங்க. எல்லாருக்கும் நல்லா தமிழ் புரியும் பாஸ். ஆமா நீ நான் யார் என்னன்றது தேவையில்லாத மேட்டர் பாஸ். நமக்குள்ள இப்ப டீல் தான் முக்கியம். டீலா பாஸ்? உங்க கையில வச்சிருக்கிற ப்ராஜெக்ட் மாதிரி இதோட அட்ரஸ் இல்லாத சப்ப மேட்டர்ல பாஸ். அந்த சைடு இருக்கிற ஆளை இந்த சைடு தூக்கிட்டு வர்றோம். அட்ரஸ், போட்டோ, ரேஷன் கார்டு உட்பட எல்லா டீட்டெயிலாக தரோம் பாஸ். வெறும் 1 hour ஜாப் தான் பாஸ். வேணாயா வேணாம். டீல் ஓகேண்ணா, கை மேல காசு. என்ன சொல்றீங்க? ஓகே பாஸ், நீங்க டீட்டெயில் சொல்லுங்க. அப்ப நான் பார்ட்டி கிட்ட பேசிட்டு கூட்டிட்டு வரேன். ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து புதுசா ஒரு கிட்னாப் டீம் வந்திருக்கு. நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். ஒன்று சொன்னா உடனே தூக்கிடுவானுங்க. டேய் என்னடா சொல்ற? நீ வந்து அட்ரஸ் போட்டோ ஃபோன் நம்பர் மட்டும் கூட முதல்ல. இப்போ இப்போ பவர் என்னன்னு தெரியும் உனக்கு. கேசவன் பவர் என்னன்னு தெரியும் உனக்கு. வா, உன் பிரச்சனை என்னோட முடிய போதுடா. பஸ் நான் சொன்ன பார்ட்டி. கேசவா கேசவா, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் உன்னிகிருஷ்ணன்.
என் பங்காளி பேர் ஏய் செத்து கித்து போயிட போறேன் விடுங்கடா. என்ன பாஸ் கிடைக்கவே மாட்டான்னு சொன்னீங்க. நான் சவுண்டு போட்டு கலாட்டா பண்ணதுனால தான் அவனா வந்து மாட்டினான். ஏய், ஒரு வாரமா தேட விட்டு டென்ஷன் பண்ணிட்டான் பாஸ். விடுறா. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? அதை தானே சொல்லணும். சார் நான் தப்பான ஆள்லாம் இல்லை சார். தப்பான இல்லைன்னா ஏன்டா இன்னொரு ஆளை நீ தூக்க சொல்ற? இந்த நீ தானே? அப்ப மூடிக்கிட்டு ஏய், சொல்றா. இப்ப எதுக்குடா கேரளாக்கு வந்தா? சொல்றா. சொல்றியா இல்ல சொல்றட்டுமா? உண்மையை சொல்றா. சொல்றா. என் சொந்த ஊர் அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி மாவட்டம். இதாங்க எங்க வீடு. இவங்க தான் எங்க அம்மா வசந்தி. இந்த மாதிரி பொருள்லாம் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் அந்த பக்கத்தோட நிறுத்திக்கணும், புரியுதா? இவர் தான் எங்க அப்பா தமிழ்மணி. எங்கன மோனே ஏய் சார் நீ மலையாளியா? இல்ல சார். அப்போ உங்க அப்பா மலையாளியா? இல்ல சார். சொல்றா. இல்ல சார். அப்படி என்னதானே நடக்குது உங்க வீட்டுல? சார். உன் கதையை கேட்டா உங்க அப்பா கதையை அதுதானே உண்மை சொல்றேன். உண்மையதாங்க சொல்றேன். எங்க அப்பா கேரளால 7 வருஷம் ரயில்வேல ஒர்க் பண்ணாரு சார். அப்போ அங்க ஒரு மலையாள பொண்ணை லவ் பண்ணாரு. ஏய், ஒன் சைடு லவா டூ சைடு லவா? 2 சைடு லவ். தட்ஸ் குட். கண்டினியூ. அவர் தமிழ்ன்றதுனால அவரோட லவ்வை அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துக்கல. அப்புறம் ரொம்ப வருஷமாக கல்யாணமே பண்ணிக்காம தான் இருந்தார். அவரோட சொந்தக்காரங்களாம் சேர்ந்து தான் கட்டாயப்படுத்தி எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. காதல் அவர் மனசு விட்டு போனாலும் கேரளா அவர் மனசு விட்டு போவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டை பாதி கேரளாவே மாற்றிட்டாரு. இந்த பொண்ணுங்களே அப்படிதான் பாஸ். தமிழ்நாட்டு பசங்களை வேட்டி லவ் பண்ணுவாங்க. கல்யாணம்னு சொல்லும் போது டீலில் விட்டு போயிட்டே இருப்பாளுங்க. ஆரம்பத்தில் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு கேரளா மேலே உள்ள மோகத்தில் தான் இப்படிலாம் பண்ணுறாருன்னு எங்கள் அம்மா நினச்சாங்க. ஆனால் போக போக அந்த மோகம் எது மேலே தெரிஞ்சதுக்கப்புறம் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ற குருவாயூரப்பா எல்லாரும் நன்னாயிட்டு இருக்கணும். முருகா எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுப்பான். மோனே பிரசாதம். அட இதானு வெளுத்த பெண்ணே மனசில் நானோ. ஒரு எழுத்து படிக்க தெரியாது, மாசம் 100 ரூபாய் தண்டம். வெளுத்த பெண்ணே ஒண்ணும் குறைச்சா இல்ல. எங்கள் அப்பாவுக்கு மலையாளத்தில் ஒரு எழுத்து படிக்க தெரியாதுங்க. பேப்பரில் படம் தான் பார்ப்பார். ஆனால் அரைக்குறை மலையாளத்தை அவரை மாதிரி அழகா யாராலையும் பேச முடியாதுங்க. இந்த பேப்பர் எதுக்காவது யூஸ் ஆகுது? எனக்கு தோசை பிடிக்காது அம்மே. அம்மே கிம்மேனா வாயிலே நொம்பிடுவேன் ராஸ்கல். இப்போ பாருங்க, எங்கள் அம்மா தோசை தானே கொடுத்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா மோனே கேரளத்து புட்டு ஹெல்த்தாய ஃபுட்டாடும். இப்படி தாங்க எங்கள் அப்பா எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பக்கமாக என்னை மாற்றிட்டு இருந்தார். ஏய்
ஸ்கூலுக்கு கிளம்புற நேரத்துல என்னடா விளையாட்டு? காப்பியை குடிச்சிட்டு கிளம்புற வழிய பாரு. அம்மா போய் எங்க அம்மா காஃபி கொடுத்தா எங்க அப்பா கட்டன் சாயா கொடுப்பாரு. இந்தடா, கட்டன் சாயை குடி. இந்த மாதிரி நேரத்துல எங்க அம்மா கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு இப்படி மிளகாய் எடுத்து கடிச்சு தான் அவங்கள சமாதானப்படுத்திக்குவாங்க. அதாங்க செல்ஃப் கண்ட்ரோலாம். எங்க வீட்டிலே அதிகப்படியா எங்க அப்பா பண்ண லுட்டி இதுதாங்க. மோனே, கேரளா ஆயில் மசாஜ் ஒரு முறை செய்தெங்கில் ஆயுசுக்கும் ஒரு வியாதி வரல. அப்படியாப்பா? அப்பன் പറയണ്ട, അച്ഛൻ. ஓகே அச்சா. ഇതാണ് ശരിയായ സ്ഥലം. ஐயோ அம்மே, சூடு வரைக்கும் இருக்கிறாடே. யாராவது காப்பாத்துங்களே. அம்மே போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கானுவ. அப்பா, அப்பா, டேய். ஒண்ணும் இல்ல. எந்த குருவாயூரப்பா, எல்லாரும் நல்லாயிட்டு இருக்கணும். எங்க வீட்ல டிவி ஒண்ணுதாங்க, ஆனா ரிமோட் 2. எங்க ஊர்லயே ஓணத்தை ஓகோன்னு கொண்டாடுற ஒரே ஆளு எங்க அப்பா தான். எங்க அச்சன் தான். வேலைக்கு போகாம லீவை போட்டுட்டு ஓணம் கொண்டாடுற லட்சணத்தை பாரு. கூட பிள்ளையும் சேர்த்துக்கிட்டு பொங்கலுக்கு கூட பொழுது போகாத மாதிரி கேரளா ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிட்டு இருப்பாரு. ഹലോ, സുമാറോ? അതെ ചേട്ടാ, ഇവിടെ വല്ല വിശേഷങ്ങളുണ്ടോ? ഇവിടെ വലിയ വിശേഷം ഒന്നുമില്ല. ഞാൻ തിരുച്ചൂർ പുറത്തേക്ക് അവിടെ വരും. ഓക്കെ ഓക്കെ ഓക്കെ. இப்படியே போயிட்டு இருந்த எங்க அப்பா அம்மா போராட்டம் அது வளர்ந்து எங்க வந்து நின்னதுன்னா, நமஸ்காரம் நமஸ்காரம். മോനെ, അച്ഛൻ നിന്നിടത്തിൽ കാര്യം ഒന്ന് പറയും. പക്ഷേ അമ്മയ്ക്ക് തെരിയണ്ട. ചെറു പ്രായം മുതൽ അച്ഛനക്ക് ഒരു ലക്ഷ്യമുണ്ട്. പക്ഷേ ആ ലക്ഷ്യം നിറവേറില്ല. മോനെ, நீ அந்த லட்சியத்தை நிறைவேற்றி வைக்க. நான் டாக்டர் ஆகணுமாப்பா? டாக்டரோ என்ஜினியரோ സയന്റിസ്റ്റോ അത് നിന്റെ ഇഷ്ടം. എനിക്ക് വേറൊരു ഉയർന്ന ലക്ഷ്യമുണ്ട്. ഇറந்த പിന്നേ സ്വർഗമുണ്ടെന്ന് പറയുന്നവൻ പ്രാന്തൻ. ഈ ലോകത്തിലേயே സ്വർഗമുണ്ട്. അതും കൂപ്പിട് ദൂരത്തിലുള്ള സ്വർഗം കേരള. ആ ദേശം கடவுளின் தேசம். ആ ദേശത്തിൽ பிறந்திருக்கிற ஸ்திரீமார்கள் தேவகுமாரிகள். பூலோக ரம்பா, ஊர்வசி, மேனகா. நோக்கடா. எந்த மாதிரி ஆள்கிட்ட இவெல்லாம் பெரிய மனுஷன். എന്താ അടിപൊളിയായിട്ടുണ്ടോ? ആ ദേവകുമാരികൾ കൈപ്പിടിച്ച് ഞാൻ ദേവകുമാരനായിരിക്കണം, നീ ദേവകുമാരൻ മോനായിരിക്കണം. ജസ്റ്റ് മിസ്. എനിക്ക് കിട്ടാതെ ആ ദേവകുമാര വരം നിനക്ക് കിട്ടിയേ ആകണം. ആ അന്തസ്ത് കിട്ടണമെങ്കിൽ അതിരൂപസുന്ദരിയായ ഒരു കേരളത്തിൽ പെൺകുട്ടിയെ നീ വിവാഹം ചെയ്യണം. ചോദ്യം മിസ്സാണ്. എടാ ഉണ്ണി, കേരള പെണ്ണത്தான் விவாகம் பண்ணுன்னு அச்சனுக்கு சத்தியம் பண்ணடா. வேணாண்டா தம்பி, வேணாண்டா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156
அவனை விடுறா, அவன் கிடக்குறான். அப்படி வேணாம் தம்பி. ஆ? வேணாம் வேணாம் வேணாம். சத்திய வாங்கி தோழி முடிச்சானே. போய் சொல்றான் பாஸ். அவங்க அப்பாவுக்கு கேரளா பொண்ணு லவ் ஃபெயிலியரான். அதனால புள்ளைய போய் கடுப்பேதுறான் பாஸ். குண்ணா வண்டி நிறுத்து. உண்மையை சொல்லிடு. டேய் சடையா கீழே இறக்குடா. ஏன் பாஸ்? எடுறா வண்டியை. பாஸ் பாஸ் என்ன விட்டுட்டு போறாங்க பாஸ். போதையில இருக்கேன் பாஸ். பாஸ் கதை சொல்லும் போது குறுக்கே பேசினா எனக்கும் பிடிக்காது, ஆடியன்ஸுக்கும் பிடிக்காது. ஏய், இவன் அப்ப மாதிரி கொள்ள பேர் இருக்காங்கடா. ஏமாந்தவங்க ஏமாற்றத்தை தாங்க முடியாம இப்படித்தான் கிறுக்குத்தனமா பண்ணுவாங்க. தன்னால முடியாததை தன் பிள்ளைகளை வச்சு அவங்க லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப அப்ப மாதிரி இருக்காங்க. அது மாதிரிதான் இதே அப்பன்னு நீ சொல்றா. ஆரம்பத்தில் எங்கள் அப்பாவை மாற்ற எங்கள் அம்மா எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, அது முடியல. ஆனால் என் கல்யாண விஷயத்தில் எங்கள் அம்மா ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. கல்யாண மாலையில் கிருஷ்ணன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு அம்மா வசந்தி நீங்கள் வந்திருக்கிறீங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். என் பையன் பேரு கிருஷ்ணன். சரிம்மா. ஃபேஷன் டிசைனராக இருக்கான். ஓஹோ, கை நிறைய சம்பாதிக்கிறான். வெரி குட். அவனுக்கு தான் இப்போ நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் சார். நல்லதும்மா. மருமகள் எப்படி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? தமிழ் கலாச்சாரம் தெரிஞ்ச, தமிழ் கலாச்சாரத்தை மதிக்கிற ஒரு அழகான தமிழ் பொண்ணு வேணும் சார். பையன் ஃபேஷன் டிசைனராக இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க. பொண்ணு என்ன படிச்சிருக்கணும், என்ன வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? எனக்கு மருமகளா வரப்போறவளுக்கு தமிழ் பொண்ணுன்னு ஒரு தகுதி மட்டும் இருந்தா போதும் சார். ஓகே. மற்றபடி வேற எதுவுமே வேண்டாம் சார். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அழகான தமிழ்நாட்டு பெண் உங்களுக்கு நாட்டு பெண்ணா, அதாவது மருமகளா உடனடியாக வந்து அமைவாங்க. இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. Thank you, sir. வாழ்த்துக்கள். வணக்கம். டேய் கிருஷ்ணா, எவ்வளவு நேரடா குளிப்ப? சீக்கிரம் வாடா, ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. சீக்கிரம் வா, ஒடியா ஒடியா. வணக்கம். வணக்கம். கல்யாண மாலையில் உன்னி கிருஷ்ணன் இவர் அறிமுகப்படுத்துறதுக்கு அப்பா தமிழ்மணி நீங்க இந்த மனுஷன் எனக்கு முன்னால எப்ப வணக்கம் போய் சார். கொடுத்தாரு? நமஸ்காரம். அப்பா அட பாவி மனுஷா. அடிபொலியாய். இதுக்கு தான் கூப்பிட்டியாமா? ஆச்சி. உங்களுக்கு மருமகள் எப்படி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? எனக்கு பூர்வீக குடியாகி கேரளத்தில் ஜீவிக்கும் ஒரு சுந்தரியாய பெண்குட்டி தான் மருமகளா வரணும். சார் ஒரு சந்தேகம். நீங்க தமிழ்நாட்டுக்காரர், மலையாளத்துல பேசுறீங்க, கேரள பொண்ணும் மருமகளா வரணும்னு கேக்குறீங்க. ஏதாவது விசேஷமான காரணம் உண்டா? நான் தெரிஞ்சுக்கலாமா? அது கேரளா நம்மோட அடுத்த தேசம். தேசத்தோடையும் தேசத்து புள்ளிகளோடையும் ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தெങ്കിൽ நல்ல விஷயம் தானே. அதனால நம்ம கேரள பொண்ணையே மருமகளாக்குனா ஒரு புதிய சமஸ்காரம். நமஸ்காரம்னா ஏற்கனவே சொல்லிட்டீங்க. சமஸ்காரம்னா? அதெல்லாம் சமஸ்காரம் எங்கில் கலாச்சாரம், அதாவது கல்ச்சர். கேரள நாட்டு பெண்குட்டி தமிழ்நாட்டுக்கு மருமகளா வந்தெங்கில் அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமா, கேரளாவுக்கு ஒரு பெருமா. என்னடா நீங்க எப்போதும் பறையிற விஷயத்த இப்ப பறைய காணோம். அது எந்தானே? ஈயாளு ஆசைப்பட்டபடி சுந்தரமாய கேரளத்து பெண்குட்டி உங்களுக்கு மருமகளா வரணும்னு வாழ்த்துறோம். அப்படியே அதே முடியல. இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். நமஸ்காரம். வீட்டில் பொண்ணு ஏதா இருக்காமா? இருக்கு. ஆமா, வயசு என்ன இருக்கும்? ஒரு 80-85 வயசு இருக்கும். வாடா. நமக்கு இஷ்டம் இது. போட்டோல பார்த்ததை விட ஜம்முன்னு இருக்காப்ல. அவசரமா இருப்பாரு நினைச்சேன். கொஞ்சம் குட்டையா இருக்காப்ல. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணாப்பா, பொண்ணை வர சொல்லு. என்னது? மீன்குடி. என்னம்மா அது? இருடா.
அழகு பாருடா. உங்க அப்பா கேரளா பொண்ணுங்க தான் அழகுன்னு சொல்றாரு. இந்த அழகுக்கு ஈடு வருமாடா? ஏண்டா உனக்கு அவங்க அம்மா தான் அழகான பொண்ணா பார்த்துருக்காங்கல்ல, கேரளா என்னடா உனக்கு நொற்ற வேலை. கரெக்ட் பாஸ். அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. டிரைவர் கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுப்பா. டேய் டேய் என்னம்மா? அவதான்டா மீன் கொடி. அம்மா பொறுத்தி அடிக்கிறாப்பா. எனக்கு பேன் நினைச்சேன். எப்படி பாத்தியா? என்ன மாதிரி தைரியமான பொண்ணு இங்கெல்லாம் அடிக்கிறா. பாரு உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பாத்திருக்கேன் பத்தியா அம்மா? டாட்டூ நம்மளும் பொறுக்கி கேட்டுக்கிறியா? ஐயோ சரிப்பட்டு வராதுப்பா. எவ்வளவு தைரியமான பொண்ணு பாரு. என்ன மாதிரியே தைரியமா இருக்கா பாரு. பாரு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கான்ஸ்டபிள்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஜீப்ல ஏத்தி ஸ்டேஷன் கொண்டு போங்க. ஏண்டா என்னடா இது சொல்லாம கொள்ளாம திடுதுப்புன்னு? என் வேலையே இப்படிதாம்மா, திடீர்னு கூப்பிடுவாங்க. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம், அதுவும் பெங்களூர்ல. ஏண்டா என்னம்மா? அந்த மீன் கொடி வீட்டுல எந்த சம்சாரிக்கணும் அம்மையும் போகணும்? ஓ அந்த பெங்களூர் மெட்ரோ. உனக்கு எப்படிப்பா தெரியும்? போனை முதல்ல அட்டன் செஞ்சதே யானாக்கும். நீ பெங்களூர் போக வேண்டாம். ஏன்பா? மோனே உன்னிடத்தில் யான் தனியாயிட்டு சம்சாரிக்கணும். எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசுங்க. எனக்கு எந்த பயம்? அந்த கல்யாண மாலை ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஏகப்பட்ட போன் கால் ஆக்கும். 100 கேரள பெண்குட்டிகள். அச்சன் அதில் 30 செலக்ட் செய்து. எப்பவா வராங்க? 2 நாளில் பெண்குட்டிகள் அடுத்தடுத்து வரும். அதில் பெஸ்ட் ஆயிட்டு நீ ஒன்ன செலக்ட் செய்யணும். டேய் உத்தியோகம் தான் புருஷ லட்சணம். அப்புறம் தான் மத்ததெல்லாம். முதல்ல நீ பெங்களூர் கிளம்புறதுக்கு வழிய பாரு. கிளம்பு. ஏய் அப்ப அந்த பெண்குட்டிகளை யான் எந்த செய்யும்? அதுல ஒண்ணு நல்லதா செலக்ட் பண்ணி நீங்களே கல்யாணம் பண்ணிக்கங்க. டேய் நீ சீக்கிரமா ஊருக்கு கிளம்புறதுக்கு வழிய பாரு. போய்க்கோடா. நீ திரும்பி வர்றப்ப உனக்கு ஒரு கொச்சமே ரெடி பண்ணி வைக்கும். போகட்டும் விடுறா. அவரோட லெவல் என்னன்னு எனக்கு தானே தெரியும். விடு. இந்தாடா வச்சுக்கோ. அப்பா சூப்பரா ஒரு டிராமா ப்ளே பண்ணி அந்த எஸ்ஐ பொண்ண கட்டிக்கிறதுல இருந்து என்ன காப்பாத்திட்டேன். பா நாட்டி அடிக்கிறா. தேங்க்ஸ் பா. அச்சனுக்கு மோன் தேங்க்ஸ் പറയலாമോ? മോനെ ഈ അച്ഛൻ ചെയ്ത എല്ലാ കാര്യവും നിന്റെ നന്മയ്ക്ക്. 15 വർഷമാ ഞാൻ പറഞ്ഞതെല്ലാം നീ മറന്നോ? சரிப்பா. லாங்குவேஜ் தெரியாத ஊர்ல போய் നിன்ற ബാല്യകാല സ്നേഹൻ അവിടെ ഉണ്ട്. അഡ്രസ് പെട്ടിയിലുണ്ട്. അവൻ ഒരു பெரிய கம்பெனி വെച്ച് അത് എംഡി ആക്കും. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா? யாருப்பா அது? സസ്പെൻസ്. പച്ചവെള്ളം നേന്ത്രമ്പഴം ഒറ്റയ്ക്ക് തിന്നോ? ജയിച്ചിട്ട് വരണോ? ബൈ ബൈ അച്ഛാ. டேய் முருகா எல்லாரும் கேரியோ சீட் நம்பர் 27 பெண்குட்டி வீட்டுக்கு போ. ஒரு வயசு பையல தனியா அனுப்ப முடியுதா? ஏய் படம் இங்க ஓடுதா இங்க ஓடுதாடா? அச்சா நான் அச்சனோட லட்சியத்தை அம்பாசமுத்திரத்திலேயே அம்பேல் ஆக்கிறாதடா. கேரளாவுக்கு போடா. உலகம் அங்க இருக்குடா. சரி அச்சா.
கலரா பெண்கள் கூட்டமல்லோ இதை கரெக்ட் செய்வதே இவனின் லட்சியமல்லோ. കേരള പോലൊരു മണ്ണുമില്ലയേ, കേരള കിളി പോലെ പെണ്ണുമില്ലയേ. കേരള പോലൊരു മണ്ണുമില്ലയേ, കേരള കിളി പോലെ പെണ്ണുമില്ലയേ. കാറ്റ് വന്ന് താലാട്ടും വീട്, ഇത് കടൽ വന്ന് ഒഴിവ് കൊള്ളും നാട്. சிறு சங்கீத சுதியோடு சல்லாபம் செய்கின்ற சந்தோஷ பறவைகளின் காடு. காற்றோடு பொழிச்ச நிவாசம், ஓ கையோடு சாயாவும் பேசும். நீங்காத பசியோடு நீ வந்து சேர்ந்தாலும் நேர்ந்துற பழம் ஒண்ணு போதும். மடியோடு பெண்குட்டி புதைய, காதில் மலையாள கவி ஒண்ணு பறைய. சொல்லாத பல கதைகள் சொப்னத்தில் கதைகள், ஸ்வர்க்கத்தில் உன் வாழ்வு நிறைய. கேரள போலொரு மண்ணும் இல்லையே, கேரள கிளி போல பெண்ணும் இல்லையே. மும்மாறி பெய்கின்ற ஊட்டம், மண்ணில் முப்போக விளைகின்ற தோட்டம். மூட பழக்கத்தை மூட்டை கட்டி வைக்கும் முல்லை மலர் மங்க கூட்டம். மனகொண்ட கனவோடு வாழ்வேன், கையில் மலையாள மலரோட போவேன். தமிழ்நாட்டு மகன் என்று தாயின் என்றாலும் மலையாள மருமகனாயாவே. ആ എടപ്പള്ളി ബൈപ്പാസൊക്കെ ഇറങ്ങിക്കോ, സിറ്റിയുടെ അകത്ത് പോകത്തില്ല. ചേട്ടാ സ്റ്റോപ്പ് 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 സ്റ്റോപ്പ്. ஹாய் குட்டீஸ். பேர் என்ன? பேர் என்ன? ஸ்கூல் போறீங்களா? காம்படிஷனா? ஆல் தி பெஸ்ட். Bye.
பாய் பாய். அப்பா யார சொல்லியிருப்பாரு? சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு வேற சொன்னாரு. கம்பெனியோட எம்டின்னாரு. அட்ரஸ் மாதிரி வந்துட்டுமோ? பக்காளி நீயா? டே அங்கேல்ரா. டேய் உன்னி, நவ்யா என்னோட லவ்வர். இனிமே அவளை பார்க்கறதோ பேசுறதோ நான் பார்த்தேன், அப்புறம் நடக்கிறதே வேற. டேய் எப்படா வந்த? எப்போடா வந்த? டேய் கேசவா, இவன் என்னடா சொன்னா சொல்லு. ஆண்டி, ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் தான் நவ்யா பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்தேன். இவன் இடையில வந்துட்டு நான் தான் லவ் பண்றேன்னு சொல்றான். ஏன்டான்னு கேட்டா எங்க அப்பா தான் மலையாள பொண்ண லவ் பண்ண சொன்னாருன்னு சொல்லி நான் மிரட்டுறேன் ஆண்டி. ஓஹோ, அவன்கிட்ட சொல்லுவீங்க ஆண்டி, இது என் லைஃப் மேட்டர். மலையாள பொண்ணு அப்பனுக்கு உள்ள தப்பா மாட்டி விட்டல. வலிக்குதுமா. டேய் நீ இன்னும் பழச மறக்கலையாடா? ஆமா, மறக்கிற மாதிரியாடா பண்ண? டேய் உங்க அப்பா என்கிட்ட எவ்வளோ பெரிய பொறுப்பை பிடிச்சிருக்காரு தெரியுமா? நீ என்னடா என்னை எதிரி மாதிரியே பார்க்குற. உங்க அப்பாவோட லட்சியத்தில் எனக்கு எவ்வளோ பெரிய பங்கு இருக்குன்னு தெரிஞ்சு நடந்துக்க. டேய் கேரளாவில் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி ஃபேருங்க, எந்த நேரத்தில் போனால் பார்க்கலாம் டீட்டெயில்ஸ் மட்டும் நீ சொல்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நீ என்னடா உங்க அப்பா மாதிரியே பேசிட்டு இருக்க? இங்கே இப்போ என்ன நிலைமை தெரியுமா? பாதி பொண்ணுங்க துபாயிலையும் பாதி பொண்ணுங்க கோடம்பாக்கத்துலையும் மீதி இருக்கிற அழகான பொண்ணுங்கள சாஃப்ட்வேர் கம்பெனி செட்டில் ஆயிட்டாங்கடா. இன்னும் சொல்ல போனா நீ நினைக்கிற மாதிரி பொண்ணுங்க ரொம்ப கம்மியா போச்சுடா. அதனாலதான் நானே மறுமண தகவல் மைய வச்சு பழப்ப ஓட்டிட்டு இருக்கிறேன். டேய் நிறுத்துடா, நீ விஷயத்துல இப்படிதான் நடந்துப்பான்னு எனக்கு தெரியும். அம்மா. டேய் கிருஷ்ணா. சொல்லுங்கம்மா. நல்லபடியா பெங்களூர் போய் சேர்ந்தியா? வந்துட்டேம்மா. வேலைக்கு நல்லபடியா சாப்பிடு, நல்லா உடம்ப பாத்துக்க. ஆமா, ஏதோ ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னியே? ஆமா. முதல்ல கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணி ப்ராஜெக்ட் ஆரம்பிடா. அப்பதான் நல்லபடியா வரும். உடம்ப பாத்துக்க, வேலைக்கு நல்லா சாப்பிடு. சரிம்மா. சரி வச்சிட்டுமா? ஓகேம்மா. ஒட்டு கேக்குற பத்தி ஒன்று போகாதா? சரி, பக்கத்துல எங்கடா ஃபேமஸ் கோயில் இருக்குது? எங்க பெங்களூர்லயா? நல்லா நடிக்கிறடா. ஒரு நிமிஷம். மாறுவேட போட்டிக்கு செல்லும் தன் மகனை கொஞ்சம் தந்தை. ஏடா பங்காளி, வந்த உடனே பேப்பர்ல போட்டோ வர அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டடா. கலக்கிறடா. என்னடா உளர்ற? உளரலடா, நீ இப்ப சலூன்ல தானே இருக்க? ஆமா. அங்கேயே பேப்பர் எடுத்து பாரு, அதுல போட்டோ வந்திருக்கு. നിങ്ങളുടെ ഫോട്ടോ അല്ലേ സാറേ? പുള്ളിയുടെ ഫോട്ടോ പേപ്പറിൽ വന്നിട്ടുണ്ട്. என்னடா இதெல்லாம்? சரி நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. இந்த போட்டோ எடுத்தது யார் என்னன்ற டீட்டெயில நான் கேதர் பண்ணி வைக்கிறேன். நீ சீக்கிரம் முடிவெட்டிட்டு வா. என்ன? நான் இப்போ உடனே வரேன்டா. டேய், உன்னை போட்டோ எடுத்த பொண்ணு பேரு மஞ்சு வேண்டா. இடம் ஏதோ செர்பிளே சரியாம. ஹலோ மஞ்சுங்களா? ப்ளீஸ் ஹோல்ட் தி லைன் சார். ഹലോ മഞ്ജു ആണ്. നിങ്ങൾ ആരാണ്? நீங்கள் யாரானுவா? தமிழ் தெரியாதா? ஓ தமிழா? பர எங்க இன்னைக்கு மலையாள பத்திரிக்கையில 3rd பேஜ்ல ஒரு குழந்தைய கொஞ்சம் மாதிரி போட்டோ போட்டிருக்கீங்கல்ல? எப்படி இருக்கு சார்? அது நான் தான். நான் தான் எடுத்தேன். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அது ஏதோ ஏன் குழந்தை மாதிரி போட்டோ போட்டிருக்கீங்க? சாரி 10 டைம் சாரி, 100 டைம் சாரி, 1000 டைம் சாரிங்க. அது உங்க குழந்தை இருக்கும்னு நான் நினைச்சேங்க. அது எப்படி நீங்க நினைக்கலாம்? ஐயோ எங்க நானே பொண்ணு பார்க்க தான் இங்க வந்திருக்கேன். இத பார்த்தா யாரும் என்ன பொண்ணு தருவா? சின்ன தப்பு நடந்து போச்சு சார். உடனே நீங்க கொடுத்த செய்தி தப்புன்னு மறுப்பு செய்தி கொடுங்க. ப்ளீஸ், தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சிடுங்க. நான் இப்போதான் இங்க ஜாயின் பண்ணிருக்கேன். இப்போ
இப்படி நடந்தும் தெரிஞ்சா என் வேலை போயிடும். ப்ளீஸ் 10 times சாரி, 100 times சாரி, 1000 times சாரி சார். சாரி சார், மன்னிச்சிடுங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார், ப்ளீஸ். சாரி சார். சரி சரி, இனிமேலாம் இது மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கோங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 ஸோ மச் சார். உங்க நல்ல மனசுக்கு உங்களுக்கு நல்ல வைஃப் அமையும் சார். ஓகே. தெரியாம தானே பண்ணிட்டீங்க, அதை நான் அப்பயே மறந்துட்டேன். எந்த குருத்துக்கடை நான் காணிச்சது மோனே. அவரு என்னோட கிளையண்ட். ரெகுலரா நீ ஏதோ கோயில் கேட்டல, நம்ம பகவதி அம்மன் கோயில் ஒன்று இருக்கு. உன்னிகிருஷ்ணன், அஸ்வினி, அம்பா சமுத்திரம். ഉണ്ണി വളരെ താങ്ക്സ് കേട്ടോ. எதுக்கு? ஓ நீங்க தமிழ் இல்ல? இந்த கோயில்ல இந்த மாதிரி ஒரு நேர்ச்சி இருக்கு. அப்படினா தோஷம் இருக்கிற பொண்ணுங்க இந்த கோயில்ல வச்சு ஒரு பேச்சுலருக்கு வேட்டு சட்டி தானம் கொடுத்து பரிகாரம் பண்ணா அவங்களுக்கு தோஷம் விலகிடும்னு ஐதீகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஓகே, அது என் ஃப்ரெண்டு வேற நல்ல நேரம் வேற போயிட்டே இருந்துச்சா, அதனால தான் அவங்க பர்மிஷன் கேட்காம நானே இது பண்ணிட்டேன். ஒருவேளை நான் கல்யாணம் ஆனவனா இருந்தா? உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு எனக்கு தெரியுமே. எப்படி? 10 times sorry, 100 times sorry, 1000 times sorry. ரொம்ப தேங்க்ஸ் சுனி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். பை.
எவ்வளோ பேச்சுலர்ஸ் இருக்காங்க. ஏன் நம்ம கையை பிடிச்சி இழுத்தா? ஒரு வேளை நம்மளை பிடிச்சிருக்குமோ? நம்ம காலையிலே கோயிலுக்கு போயிட வேண்டியதா? என்னமோ நடக்குது, கண்டுபிடிக்கிறேன். எங்க போயிட்டான்? ஃபாலோ பண்றேன். யோ எம்டிஎம், யோ எம்டிஎம், எம்டிஎம், யோ இரியா வரேன். யோ எம்டிஎம். காலையிலே வந்த எப்படி? நன்றி, வணக்கம். நல்ல வேலை, கிளைண்ட் யாரும் பார்க்கல. ഓം ഭഗവതി ശരണം. ചിറ്റൂരിൽ നിന്നും വന്നിട്ടുള്ള ശിവഗുരു ഭരണി നക്ഷത്രം അവർക്ക് IAS പാസ്സായതിന്റെ സന്തോഷത്തിന് വേണ്ടി വെടിവഴിപാട് പോകുന്നത്. സ്മിത സദയം. സ്മിത ചതയ നക്ഷത്രം ഒറ്റപ്പാലത്തിൽ നിന്നും വന്നിട്ടുള്ള അവർക്ക് വേണ്ടി വെടിവഴിപാട് പോകുന്നത്. ഓം ഭഗവതി ശരണം. തമിഴ്നാട് അമ്പാസമുദ്രത്തിൽ വന്നിട്ടുള്ള ഉണ്ണികൃഷ്ണനെ അശ്വതി നക്ഷത്രം അവരുടെ കുടുംബ ആരോഗ്യ ഓം ഭഗവതി ശരണം. ചിറ്റ്ലഞ്ചേരിയിൽ നിന്ന് വന്നിട്ടുള്ള കമലം പൂര നക്ഷത്രം വെടിവഴിപാട് പോകുന്നത്. இப்போ அம்மா சந்திர உன்னிக்கு சிம்பிள் வெடி வச்சிங்களே, யார் சேட்டை வெடிக்க சொன்னா? ആ ചോപ്പ് ചുരിദാറിട്ട് നിൽക്കുന്നില്ലേ ആ കുട്ടിയാ. ஓய் என்னடா? அவங்க என் சிஸ்டர். அவங்க என்ன வேணும்? உங்களுக்கும் தமிழ் தெரியுமா? எனக்கு 4 லாங்குவேஜ் தெரியும். தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், ஹிந்தி. பாரா, எனக்கு தமிழ் மட்டும் தாங்க தெரியும். உங்க ஊர்ல பிரச்சனையே இதுதான், நேஷனல் லாங்குவேஜே தெரியாது. சேச்சி என்னடி? ஏய் ஏய் அஜய் போடா. ஏய் உன்னி, நானே உன்னை பார்க்கணும் நினைச்சேன். வா 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 வா. ஆ உன்னி, பிரசாதம் எடுத்தோடு. ஆ ரொம்ப தேங்க்ஸ் உன்னி. நேத்து ஈவினிங்க்கே என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. உங்க கையால பரிகாரம் பண்ணதா அதுக்கு காரணம். நல்ல மனசோட இருக்கனவர் பண்ணாதா அது உடனே பலிக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உன்னி. பரவாயில்லைங்க. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் அது மாதிரி ஒரு பரிகாரம் பண்ண முடியுமா? ஒரு ஃப்ரெண்டுக்கு என்னங்க, உங்க ஃப்ரெண்டு எல்லாருக்கும் வேணா சொல்லுங்க, பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். அப்படின்னா உங்க மொபைல் நம்பர் கொடுக்க முடியுமா? 9677481111. ஓகே, நான் இப்ப கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. பாய். ஏங்க உங்க நம்பர்? உன்னி பாய். உங்க நம்பர் கொடுத்தீங்களா, கால் வரும். என்ன இவன் கொல்லைக்கு போற மாதிரியே குத்து வச்சு உட்காந்துருக்கான். டேய், இப்போ எதுக்குடா எல்லா சேனலையும் திறந்து வச்சுட்டு இருக்க? மொபைல்ல சிக்னலே இல்லடா, அதான். அதான் 3 பாயிண்ட் இருக்கேடா. 3 பாயிண்ட் தான்டா இருக்கு. ஏய், கொசு வரும்டா. ஏற்கனவே ஊருக்குள்ள டெங்கு அது இதுன்னு பயமுறுத்திட்டு இருக்காங்கடா. அதெல்லாம் மனுஷங்களுக்கு தான்டா வரும், நீ பயப்படாத.
இட்ஸ் கால் ஃபார் மீ. ஹலோ கேசவன் சார், இந்த 50க்கு மேலே 55க்குள்ள 2வது 3வது இருந்தாலும் பரவாயில்லன்னு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் சார். சார், நீங்கள் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் வாங்கின கிளைண்ட் தானே சார்? ஆமாம் சார். இப்போ ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு, காலையில் பேசுங்க. சாரி சார். புது நம்பரு. அட, நம்பர் வாங்கிட்டு கரெக்டாக ஃபோன் பண்ணிட்டாலே. எந்த கேரளா ஃபீர் ஆகும். பிடிக்கிறேன். ஹலோ 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 ஹலோ. என்னடா சிக்னலே இல்லைண்ணே, இப்போ ஹலோ ஹலோன்னு இருக்கிற. ஃபோன்லேயே சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. இவனுக்கெல்லாம் எங்கே பொண்ணுங்க சிக்னல் கிடைக்க போகுது? ஹலோ, நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? தோணுச்சு. எப்படி பாத்தீங்களா? நம்ம 2 பேருக்கும் ஒண்ணு போல தோணு இருக்கு. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? ஏன்? இல்ல, அன்டைமா இருக்கு, அதான் கேட்டேன். நீங்கள் கால் பண்ணலன்னா தான் டிஸ்டர்ப் ஆயிருப்பேன். அப்படியா? நீங்க இப்படி பேசுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்கள் பேசுகிறதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்கள் வாய்ஸ் கூட ரொம்ப அழகாக இருக்குங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தூக்கமே வரதில்லை தெரியுமா? எனக்கும் தான். இப்ப கூட பாத்தீங்களா, நைட் டியூட்டி கூட போகாம உங்ககிட்டயே பேசிட்டு இருக்கேன். ஹலோ, என்னாச்சு? நைட் டியூட்டியா? ஆமா, இப்பதான் கிளம்பிட்டு இருக்கேன். நீங்க பெங்களூர் போயிட்டு தான் அத்தை சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்க லோக்கல்ல இருந்தாலாவது உங்களை பார்க்கலாம். இப்போ உங்களை பார்க்க முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த டென்ஷன் எல்லாத்தையும் ஸ்டேஷனுக்கு வர அக்யூஸ்டுங்க மேல தான் காமிச்சிட்டு இருக்கேன். மின்கொடி, இன்னொரு வாட்டியும் பேரு சொல்லுங்க. மின்கொடி, எனக்கு கொஞ்சம் தூக்கமா வருது. இப்போதான் நைட்ல தூக்கம் வருதில்லைன்னு சொன்னீங்க. இல்லை, 4-5 நாளாக டே நைட் ஒர்க் பண்ணிருக்கேன்னா இருக்கு. நீங்கள் வேற ஃபோன் பண்ணிட்டீங்களா, அதான் உங்கள்கிட்ட பேசின சந்தோஷத்தில் தூக்கமாக வருது. அப்படியா? அப்போ நான் நாளைக்கு கால் பண்றேன். வேணாம் வேணாம், நான் 1 வீக் பிஸியாக இருப்பேன். வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நானே கால் பண்ணுவேன். பட் 1 வீக்கெல்லாம் கஷ்டங்க. ஆமாம்மா, நான் ஃப்ரீயாக இருப்பேன். நானே உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுறேன். இப்போ நான் ஃபோன் வைக்கிறேன். டேக் கேர், பாய். ஓகே. பாவம், ஏதோ ப்ராஜெக்ட்ல இருக்காரு போல இருக்கு. விட்டு பிடிப்போம். ஹலோ 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 ஹலோ, நான் மஞ்சு பேசுறேன். அந்த காலையில கோயில்ல மீட் பண்ண அந்த மஞ்சு. சொல்லுங்க மஞ்சு. நான் உங்களை கால் பண்ணேன், ஆனா வெயிட்டிங்லயே இருந்தது. ஊர்லேருந்து அம்மா கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே ஓகே ஓகே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? அதனால செய்கிறேன். அத பத்தி உங்ககிட்ட நேர்ல தான் பேசணும். நேர்லனா எப்போ? காலையில என் வீட்டுக்கு வர முடியுமா? கண்டிப்பா வரேங்க. தேங்க்யூ நீ. அட்ரஸ் நான் உங்க ஃபோனுக்கு மெசேஜ் பண்றேன். ஓகே பை. குட் நைட். பை. ஹாய். மஞ்சு இருக்காங்களா? அச்சா அச்சா அச்சா, எந்த மோளே? அக்கா கிட்ட அம்பலத்துல ஆட்டிய போட்ட பார்ட்டி வந்திருக்கான். நீ போய் பொட்டி எடுத்துட்டு வா.
സർ സർ ഫോൺ വിളിച്ച് ഞാൻ ഇവിടെ വര ചൊല്ലി സർ ഉണ്ണികൃഷ്ണൻ പറഞ്ഞാൽ മതി സർ. എന്തായതാണ് ചോദിച്ചിട്ട് നമ്മുടെ പണി തുടങ്ങാം. സർ 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 ഏൻ സർ കൾട്ടീங்க സർ 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 கொடு கொடு டேப் கொடு டேப் கொடு. எழுதிக்க மோளே 64 கேமரா எடு மோளே கேமரா. சார் இது ஒரிஜினல் கேமரா தானே சார்? சார் இது மஞ்சு வீடு சார். எங்க பதில் சொல்லுங்க சார். சார் இதா பேசுங்க சார். சார் 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 நல்லா இருக்கேனே சார். அச்சா இது எந்த அச்சா இது? அச்சன வேற ஜோலி இல்லே. ஏங்க இப்படிலாம் பண்றாரு? நீங்க வாங்க உண்ணி. ப்ரிகாஷன் அப்படினா? ஐயோ தொடங்கியല്ലോ. ஆமா ஃப்ரெண்டுன்னு வருவீங்க, நாளைக்கு பொண்ணை கூட்டிட்டு ஓடிடுவீங்க. அப்புறம் உங்களை எங்க தேடுறது? நாளைக்கு போலீஸ் கிலீஸ் வந்தா டீடைல்ஸ் கேட்டு எங்களை எல்லாம் தாளிச்சிடுவாங்க. இப்போ டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சாச்சு. மலை விழிச்சோண்டு போ மலை. எந்த அச்சா எப்பவுமே இப்படிதான், எல்லா விஷயத்திலுமே ப்ரிகாஷன் தான். பரவாயில்லைங்க, பொண்ணை பெற்றவர் அலர்ட்டாக்கிறதுல ஒன்றும் தப்பில்லைங்க. ஆமா என்ன விஷயம்? நேரில் பேசணும்னு சொன்னீங்க. என் ஃப்ரெண்டுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. சரி. இப்போ கல்யாணம் பண்றதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லை. நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு நான் என்னங்க செய்ய முடியும்? அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளை நாளைக்கே கோவளத்துள்ள ரிவர் ரெசார்ட்ல வரும். அங்க நீங்க போய் அவ லவ்வர் மாதிரியே பேசணும். ஐயோ, இவளை கரெக்ட் பண்றதுக்கு நான் அவளை கழட்டி விடணும். அப்புறம் அவளை கழட்டி விட்டுட்டானா இவளை வேற எவனும் கரெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நாம இவளை கரெக்ட் பண்ணிடணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அவளுக்கு ஐஏஎஸ் ஆகணுங்கிறது தான் அம்பிஷன். ஒரு பொண்ணோட திறமை கல்யாணம் மூலமா முடங்கிடக்கூடாதுன்னதா நான் உங்களது செய்ய சொல்றேன். ஹே அமீன், உன்னோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டை நீ விடவே மாட்டல்ல? அண்ட் இந்த எய்மை நான் அடையிற வரைக்கும் நமக்கு மேரேஜ் எதுவும் வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தோம் தெரியும். ரிவர் ரிசார்ட்னா பேரு வேற நிஷான்னு சொன்னாலே. நம்ம ஆளு சொன்ன பாட்டி இவங்க தான். காலையிலேருந்து உனக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன், பட் நீ எடுக்கவே இல்லை. உன்னை பார்க்க போற எக்ஸைட்மென்ட் வேண்டியதான். அது கூட நான் ஃபோன் கூட எடுத்தில்ல. எக்ஸ்கியூஸ் சொல்லாத. 6 மாசமா இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். கூல்டா, லீவ் இட். தேங்க்ஸ். ஹாய் நிஷா. ஹூ கால்ல இருந்து ஃபோன் பண்றேன், ஏன் எடுக்கல? 6 மாசமா என் போனா டக்குன்னு எடுப்பேல. இன்னைக்கு என்னாச்சுடா? யாரா நீ? ஹூ ஆர் யூ மேன்? நீங்க யாரு? ஏய் நிஷா, யார் இவர்? நிஷா, யார் இவர்? யாருங்க நீங்க? நான் யாரா? ஓ, இப்பதான் புரியுது. இவ ஒன்ன கழட்டி விட்டு வேற யாரா கல்யாணம் பண்ணிக்குவா நீ எல்லாரும் சொன்னப்ப நான் நம்பல. என்ன லவ் பண்ணுவ, ஆனா இவரை கல்யாணம் பண்ணிக்குவியா? என்னடா உளறற? ஓ, அப்ப 6 மாசமா போன்ல மணிக்கணக்கா பேசுறதா உடனே தான் நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் நிஷா, உன் ஆம்பிஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுவ? கல்யாணம் வேற ஒருத்தர பண்ணிக்குவியா? அமீன், இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு டவுட் தாண்டி. அதான் 6 மாசம்ன்றத கரெக்டா சொல்றானே. ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நம்பர் பிஸி, வெயிட்டிங் கால் பார்த்து எனக்கா திருப்பி கால் பண்ணிருக்கியா நீ? சொல்டி. எனக்கு அறியாம். யூ ஆர் a cheat. bloody. அமீன், அப்படி எதுவும் இல்ல. இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. நோ நோ, believe me அமீன். யூ ஆர். நிஜமா தான் சொல்றேன், எனக்கு யாருன்னு தெரியாது. நம்பிக்கை இல்லல? யூ ஆர் a cheat. சொல்றேன்ல, தெரியல இவன் யாருன்னு. என்ன நம்ப அமீன். பா, ஒர்க் ஆயிடுச்சு. ஃபோன்ல யாரா இருக்கும்? ஏங்க, உங்க ஃப்ரெண்ட் ஏதோ ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா ஏதோ மிஸ் இந்தியா மிஸ் கேரளான்னு பேசிட்டு இருக்காங்க. 10 times sorry, 100 times sorry, 1000 times sorry. நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அது வேற யாராவது இருக்கும். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் அங்க வரவே இல்லை. ப்ரோக்ராம் கேன்சல். நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே ஓகே. ஆஃபீஸ்க்குள்ள ஃபோன் பேச அலோட் கிடையாது. ஓகே பை. மஞ்சு படபடன்னு பேசி ஃபட்டுன்னு ஃபோனை வச்சுட்டா. ஒரு வழியா தமிழ்நாடு பாடுற நெருங்கிட்டான். பா சிக்குதுப்பா. ஹலோ, வாயில போடுவோம். எங்க பாருங்க? நாங்கள் தமிழ்நாடு பாட ரீச் ஆகிட்டோம் சார். சரி. ஆமாம், நீங்கள் ஒன்றும் டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். ஓகே. உன்னி நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கிறான். இன்னும் 2 hours ரீச் ஆகிடுவோம். சரிப்பா,
அவனை பார்த்து கூட்டுவாங்க. ஓகே. மிஸ் பண்ணிடாதீங்க சரியா? ஓகே ஓகே. ஏய் எந்தினடா பழத்தல மேல இட்டது. நீ இந்த வள்ளி கை வைக்கிறா. ஏய் நம்ம புள்ளடா. என் பாசான் தெரியுமா? ஓ தெரியாம போடா. டேய் ஆறா பாசி அடிச்சு நீ. டேய் டேய் போடா பாசி அடிச்சடா. அவருக்கு வேற போன் பண்ணி சொல்லிட்டே. என்னப்பா என்னை இறக்கி ஓட விட்டீங்கல்ல, அதான் உங்க எல்லாத்தையும் இறங்கி ஓட விடுறான். கேக்குறான்டா. All guys, go on, catch him. This is boss order. Stop. படுங்க. ஏய் கிட்டிடா கிட்டி நின்னு யார தேடியது. டேய் கேரிக்கடா. சார் என்ன சார் வண்டி திருப்பீங்க? சார் வண்டியை சார் திருப்பீங்க? டேய் உன்னை தாடா தேடிக்கிட்டு இருந்த இவ்வளவு நாளா, வாட போலாம். ஐயோ அண்ணா சார் ரவுடி சார் அண்ணா. டேய் சத்தம் ஐயோ ரவுடி சார் காப்பாத்துங்க சார். திரும்ப கேமரா போகாது சார். ஒரு மணி கேமரா. ஏய் கத்தாதே. எங்க சார் கொண்டு போறீங்க நீ? சார் வாடா. சார் ஏய் குமாரா. சார் சார் வாங்க. என்ன சார் இது? டேய் வாடா அவனை கூட்டி கொண்டு வா. சொல்லுங்க சார். வா டேய் வாடா. டேய் எந்த நோக்குன? இவனை நோக்கிக்கோ. என் பார்ட்டிக்கு போன் ചെയ്തിട്ട് இவனை എന്ത് ചെയ്യുമെന്ന് ഞാൻ പറയാം. என்ன நீங்க கொண்டு வந்தாங்க? யாருமே தெரியலையே. என்ன இருக்கும்? ഹലോ ചേട്ടാ, ആ പുള്ളിയെ കിട്ടി. എവിടെ വെച്ചിട്ടുണ്ട്? എന്റെ സാമിലിൽ വെച്ചിട്ടുണ്ട്. നിങ്ങ എപ്പോ വേണേ കൂട്ടി കൊണ്ടുപോവാ. അവൻ എങ്ങനെ കിട്ടി? അത് ഞങ്ങൾക്ക് ഇൻഫർമേഷൻ കിട്ടി കള്ള് ഷാപ്പിലുണ്ടെന്ന്. അത് നമുക്ക് ഭയങ്കര ഹെൽപ്പായി. ശരി മറ്റവനെ എന്തിനാ ബുക്ക് ചെയ്യുന്നത് ചോദിച്ചു പോയി. ഞാൻ പിന്നെ വിളിക്കാം. ഓക്കെ ചേട്ടാ ബൈ. சரி നിന്നെ എന്തിനാ മറ്റവന്മാർ തട്ടി കൊണ്ടുപോയെ? தெரியல சார். அவங்க எது கடத்தினாங்க, நீங்க எது கடத்தி வச்சிருக்கீங்க, ஒன்றும் புரியல சார். ஆனா நான் எந்த தப்பும் பண்ணல சார். நோன പറയാതെ சத்தியம் പറയടാ. இவங்களும் கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்பதான் பாதி கதையை அங்கே சொல்லி முடிச்சேன். சொல்றா. சொல்றேன் சார். சாரி, நான் இது உங்ககிட்ட முதல்ல சொல்லிருக்கணும். ஏங்க என் ஃப்ரெண்டு பேரு ஆஷான்னு தானே சொன்னேன். அந்த டென்ஷன்ல ஆஷாவா நிஷாவான்னு யாருங்க பார்த்தா? நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டுங்க. இல்லேனா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆனா நீங்க லவ் பண்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பாவங்க அவங்க உங்களால ஒரு லவ்வே பிரிஞ்சு போச்சு. ஏங்க உங்க ஊர்ல லவ் பண்ணது அவ்வளோ கஷ்டமாங்க? சரி உங்க ஊர் பொண்ணுங்க லவ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணா பிடிக்குங்க? லவ் பண்றதுக்கா? அத
நீங்க கடவுள்கிட்டே போய் கேளுங்க. ஹலோ யாரது கடவுளா உன் காதலை எனக்கு சொல்லடா. ஹலோ யாரது மன்மதா உன் கண்ணையை என் மேல் எய்யடா. காதல் ஒன்றுதான் இன்பம், நான் காதல் அறியாது ஜன்மம். தாய்ப்பால் குடித்தால் தாய்மொழி கற்கலாம், தண்ணீர் குடித்தால் நீச்சல் கற்கலாம், கண்ணீர் குடித்தால் கவிதை கற்கலாம், என்ன குடித்தால் காதல் கற்கலாம். ஹலோ யாரது கடவுளா உன் காதலை எனக்கு சொல்லடா. எப்படி ஒருத்தியை மயக்குவது நான், எப்படி ஒருத்தியை மடக்குவது, கண்ணால் தொடுவது பிடிக்குமா இல்லை கரங்கள் தொட்டா பிடிக்குமா, அடக்குமாலை பிடிக்குமா இல்லை அடங்கி போவது பிடிக்குமா, காற்றில் கொஞ்சம் ஆடை பறந்தால் கண்ணை மூடினால் பிடிக்குமா இல்லை கள்ள பார்வை பிடிக்குமா, நீயே சொல்லடி பெண்ணே என் நெஞ்சு வெடிக்கும் முன்னே, இடுக்கி அணையா கேட்கிறேன் ஒரு கிடுக்கி பார்வை கேட்கிறேன், முல்லை பெரியாரா கேட்கிறேன் ஒரு முல்லை சிரிப்பை கேட்கிறேன். ஹலோ யாரது கடவுளா உன் காதலை எனக்கு சொல்லடா. ஓ ஓ ஓ ஓ எப்படி ஒருத்தியை நெருங்குவது நான், எப்படி அவளிடம் இயங்குவது, ரஜினி வேகத்தில் நடக்கவா இல்லை மம்முட்டி போல சிரிக்கவா, காந்தி நோட்டில் அடிக்கவா இல்லை கிரெடிட் கார்டில் மயக்கவா, வயலாறு பாட்டு தகழி நாவல் மலையாளத்தில் கதைக்கவா இல்லை மாப்பிள பாடல் இசைக்கவா, நீயே சொல்லடி பெண்ணே என் நெஞ்சி வெடிக்கும் முன்னே, அரபிக்கடலாம் கேட்கிறேன் ஒரு அழகிய தானே கேட்கிறேன், தென்னந்தோப்பா கேட்கிறேன் ஒரு தேங்கை தானடி கேட்கிறேன். ஹலோ யாரது கடவுளா உன் காதலை எனக்கு சொல்லடா.
டேய் நீ எங்க இங்க வந்த? சாரி சார், அன்னைக்கு நடந்ததுக்கு நான் தான் சார் காரணம். நான் வேற யாரோன்னு நினச்சிதான். சாரி சார். வேற யாரோனா? நான் தான் அவளை மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு தெரியாதா? டேய் நானும் உன்ன மாதிரி டைம் பாஸுக்கு அவ பின்னாடி சுத்துறேன்னு நினைச்சியா? அப்படிலாம் இல்லை சார். சாரி சார். சார் சார் பிலீவ் மீ சார். சார் 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 சத்தியமா அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு அவ யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு ஃபேஷன் ஷோன்னு அவ அலையும் போது எனக்கு தெரியும். அவ ஒரு எங்க சார் என்னாலதான் ஏங்க நான் சொல்றேன். சாரிங்க சார், என்னாலதான் சார் எல்லாம். ஏங்க டேய் நிறுத்துடா. என்ன டிராமா போடுறீங்களா? ஏதா போய் சொல்லி அவனை சமாதானப்படுத்து. அதுக்கப்புறம் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் கிளம்பி அப்ராட் போயிடுவேன். நீங்க 2 பேரும் இங்க ஜாலியா இருக்கலாம். நல்லா இருக்குடா உங்க பிள்ளை. டேய் இனி ஒரு வாக்கு மீட்டி போயால் உண்டല്ലോ. ஏ சீப் போடி. நீ போடா. சார் 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 எங்க சார் சார் ப்ளீஸ் சார் சார் என்னாலதான் சார் எல்லாம் சார் 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 போகாதீங்க சார் சார் சார். Get in. I say get in. KL20 BB5783 அட்ரஸையும் பிடிக்கிறேன், ஆளையும் பிடிக்கிறேன். இந்த ஃபிகரை பார்க்க தான் டெய்லி நம்மளை கட் பண்ணி விட்டு வந்தானா? மாமா நீங்க கேரளாக்கு கிளம்பி வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏய் என்னடா சொல்ற? அழகான பொண்ணா நீ பாத்தியா? முக்கியமா பூர்வீகம் கேரளா தானே? எனக்கு அந்த வேலையை வைக்காம அவனே ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி ஹோட்டல் பீச் ரெஸ்டாரண்ட்னு சுத்திக்கிட்டு திரியறாங்க. நீ எந்தான்னு கேட்டியா? அட போங்க மாமா, அவன் இந்த விஷயத்துல இன்னும் பழச மனசுல வச்சுக்கிட்டு எங்கிட்ட கூட எதையும் சொல்ல மாட்டேன்றான். அதனால நீங்க உடனே வந்து நிச்சயத்தை பண்ணி ஆக வேண்டியதை பாருங்க. இல்லைன்னா உங்க பேரனைத்தான் நீங்க பார்க்க போறீங்க. வரும்போது அத்தை கிட்ட பெர்மிட் வாங்குவீங்களா கேரளாக்கு? நீங்க எதுக்கு வாங்க போறீங்க? ஆண்டோனி, தேங்க்ஸ் டு யூ. எதுக்குங்க? நீங்க ஆள் மாறி செஞ்சது என் லைஃபையே மாத்திடுச்சு. மனசுக்குள்ள என்னை பத்தி இவ்வளவு கீழ்த்தரமான எண்ணங்களை வச்சுட்டு இவ்வளவு நாளா என் கூட சிரிச்சு பேசிருக்கான்ல. ஒரு பொண்ணு மிஸ் கேரளா அழகி போட்டிக்கு ட்ரை பண்ணா அவளையே இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறாங்கன்னு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ். இவனை நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா என் லைஃப் நசிங்கி போயிருக்கும். என்ன போன பையன் போனே பண்ணல. என்ன மலையாள வாய்ஸ் வருது? அப்பனும் பிள்ளையும் ஏதோ சதி பண்ணிட்டானுங்களோ? லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட் பின்னாடியும் கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் வந்தே தீருங்க. அதை நல்லதாவோ கெட்டதாவோ எடுத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. முதல்ல உங்க பழைய நினைப்புல இருந்து வெளியே வாங்க. இப்போ நீங்க அழகா இருக்கீங்களா இல்லையான்றது முக்கியம் இல்லைங்க. அதை விட முக்கியம் உங்க எய்முக்கு உங்களை எப்படி மாத்திக்கிட்டா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். நான் டிப்ஸ் தரேன், மாத்துங்க, எல்லாமே மாறும். நான் சொன்ன மாதிரி உங்க ஹேர் ஸ்டைல், காஸ்டியூம், காஸ்மெட்டிக்ஸ், ஆட்டிடியூட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுங்க. முக்கியமா இந்த கண்ணாடியை கழட்டி போடுங்க. நான் சொன்ன எல்லா ஃபேஷன் டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க நிஷா. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பை. தேங்க்ஸ் டு காட். வாட் a broad minded guy. அவன் அப்படி இவன் இப்படி. என்ன மாமா, உங்க பையனோட லவரை பார்க்க வந்தீங்களா?
இல்ல உங்க பழைய லவரை பார்க்க வந்தீங்களா? நான் கேரளால இருக்கேன்ற ஒரே காரணத்தினால தான் நீங்க என்கிட்ட இன்னும் உறவு கொண்டாடிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா இங்கெல்லாம் வருவீங்களா? டேடே பேச்ச குறைக்கடா. ஆதியம் எந்த மருமகளை காரணம் அந்த அவசரம் எனக்கு. ஆமா உன்னை எവിടെ? அவன் வெளியில போயிருக்கு. வந்த உடனே நம்ம கிளம்பிடலாம். அவன் வர்ற வரைக்கும் என் வெயிட் செய்ய ரெடி இல்ல. இம்மிடியேட் ஆகி என் மருமகளை காரணம். அட்ரஸ் சரியில்லை. அறியா அறியா மாமா, நீங்க போயிட்டு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வாங்க. நம்ம இப்ப போயிடலாம். இந்த பீடிக்காரன் தொல்லை. அது சரி, போய் குனிஞ்சிட்டு வந்துடும். பண்ணிக்கிறேன். வீட்டில் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு அனுப்பிடுங்க. நெக்ஸ்ட் டைம் வேற மாதிரி ட்ரை பண்ணுங்களேன். மலையாளி பெண்ணே கொஞ்சலு மொஞ்சலு தெஞ்சலு தஞ்சலு கொஞ்சு முதலு இதுவல்ல காதல் மலையாள சாரல் மலையாளி பெண்ணே கொஞ்சலு மொஞ்சலு தெஞ்சலு தஞ்சலு. ஹாய் உன்னி. ஹாய். ஏய் யோஸ்ரீ டியூஷன் சமையலே. போ 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 போ. அனுப்பிச்சிருவாளே. ஓடி போ. எந்த உன்னி இன்னைக்கு உங்ககிட்ட ஏதோ வித்தியாசம் தெரியுது? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. மஞ்சு, ഞാൻ ഒരിടത്തിൽ ഒന്ന് പറയണം. ഓ മലയാളമാ? പറ 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 പറ. അതില്ല, ഞാൻ പറയുന്നത് കേട്ട് തപ്പായിട്ട് എടുத்துக்க வேண்டாம். ஓ அப்படியா? சரி சரி சொல்லுங்க. നിനക്ക് ആരുടെത്തിലാவது ഇഷ്ടമുണ്ടോ? எனக்கு நிறைய பேரை பிடிக்கும். അതില്ല, നിനക്ക് யாரிடத்திலாவது பிரேமமுண்டோ? பிரேமம் அப்படி எதுவும் இல்ல. அப்போ நீ யாரான இடத்துல இப்படி கேட்டா ഈ ആൻസർ പറയണ്ട. அப்புறம் ഞാൻ പ്രേമിക്കണ്ട പറ. என்னமோ புலம்ப ஆரம்பிச்சிட்டா. பேசாமே இடத்த காலி பண்ணலாம். പേര് എന്താണ് കേട്ടാ എന്റെ നെയ്മ പറ. மஞ்சு, மஞ்சு என்ன மனசிலாயிலே தமிழ்லேயே சொல்கிறேன். இனிமேல் யாராவது நீ யாரையாவது லவ் பண்ணுறியான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லாமல் ஆமாம் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லு மஞ்சு. யாருன்னு கேட்டால் என் பேரை சொல்லு மஞ்சு. என்னாச்சு உனக்கு? இது பாரு, எனக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும், பிறந்ததுக்கு ஏதாவது சாதிக்கணும், இதுதான் என்னோட அம்பிஷன். இந்த காதல் கல்யாணம் இத பத்தெல்லாம் சுத்தமா ஐடியா கிடையாது. அதெல்லாம் அப்பா பார்த்துப்பாங்க. நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ எம் so sorry உன்னி. இனிமே இந்த நோக்கத்தோட என்கிட்ட பழக வேண்டாம். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். சாரி ப்ளீஸ் உன்னி, தப்பா எடுத்துக்காத. அங்கிள் காஃபி எடுத்து இருக்கட்டா இருக்கட்டா. இது யாரானே? அது ஷார்ஜாவில் உள்ள என் அங்கிள். இயாள் அருமா? இது அபுதாபி சிஸ்டர். அபுதாபி? அபுதாபி എന്തോ ഒരു വലിയ മലയാള ഫാമിലി. ദുബായിലുള്ള ചേട്ടൻ. നോക്കടാ ഇവിടെ നോക്കടാ. ഞാനിങ്ങനെ എക്സ്പെക്ട് பண்ணவே இல்ல. ഞാനും മുന്നിയും ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ആണ്. என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க வேணா அவனை ஜஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கலாம், ஆனா அவன் உங்களை அப்படி நினைக்கலங்க. ஜஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கிறவன் ஏன் உங்க போன் காலுக்காக தவன் கிடக்கணும்? அது மட்டும் இல்லைங்க, நேத்து நைட்டு பூரா லவ்வுக்கு மலையாளத்துல பிரேமமா கீமமான்னு கேட்டு என்ன தூங்க விடலன்னா பாருங்களேன்.
ஆமா நான் சைட் ஆயிட்டு மேட்ருக்கு வர்றேன். உன்னி குறைச்சு கூச்ச சுபாவம் உள்ளவன். ஒவ்வொரு அச்சனும் தான் வாழ்நாளில் செய்ய முடியாத ஆசையை தான் மோன் மூலமா நிறைவேற்றிக்க ஆசைப்படுவான். என்ற வள்ளி ஆசையே ஒரு மலையாள பொண்ணு எனக்கு மருமகளா வரணுங்கிறது தான். அந்த வகையில என்ற மோன் நின்ன பிரேமிக்கிறதுனால என்னோட லட்சியம் நிறைவேறும். இவ்வளவு ஏமா இந்த ஒரு விஷயத்துல நானும் உன்னியோட அம்மாவும் எங்க இல்லற ஜீவிதத்துல பேச்சுவார்த்தை கூட இல்லை. மாமா அப்போ உன்னி எப்படி? ஏய் அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். இனி ஒரு காரியம் கூடி ஏன் லவ் தான் இப்படி ஆயிடுச்சு. நான் பிரேமிச்ச பொண்ண விவாகம் பண்ண முடியாம தோத்து போய் ഞാൻ എന്നെ சொல்ல வரேன்னா ഉന്നിയെ ഞാൻ ഒരു നല്ല ഫ്രണ്ടായി தான் நினைച്ചു. പക്ഷേ ഉന്നിയെ പോലെ ഒരു ഹസ്ബൻഡ് കിട്ടാൻ ഞാൻ കൊടുത്തു വച്ചിരിക്കുന്നു. അവർക്ക് എന്നോட பாஸ்ட் எல்லாமே அறியாம். அப்படி இருந்தும் அவர் என்ன லவ் பண்றாருன்னா எனக்கு இத உடனே என் ஃபேமிலில எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடணும் அங்கிள். சரிமா சரிமா ஊர்ல இருக்க எல்லா சொந்தக்காரருக்கும் சொல்லி அனுப்பு. ஆமா அங்கிள், இந்த பெரியவர் யாரு? முதல்ல கேட்கணும்னு நினைச்சேன். அது ஒண்ணும் இல்லம்மா, இந்த ஹீரோன்னா கூடவே ஒரு எடுப்பு அல்லக்கைன்னு வருவாங்கல்ல, அது மாதிரிதான் மாவே. ஓ இப்ப புரிஞ்சிடுச்சு. ஆமா இது மட்டும் தெளிவா தமிழ்ல வருமே. சத்தியம் தானே பறஞ்சேன். ஒரு வார்டு ஜோலி இருக்கு. அம்மா வர்றம்மா. அத்தே மாமா தான் ஏதாவது கோமலிதானம் பண்ணிட்டு போனா எல்லாருக்கும் தெரியும். அதனால அவர்கிட்ட இப்போ சொல்ல வேண்டாம், கடைசியில் சொல்லிக்கலாம்னு சொன்னீங்க. அது ஓகே. ஆனால் மாப்பிள்ளை இப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ண முடியும்? அவன் தெரிஞ்சு இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் தம்பி. அவன் ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தான்னா நான் உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணே கேட்டிருக்க மாட்டேன். எல்லாம் இவர் பேச்ச கேட்டுக்கிட்டு தான் அவன் கிறுக்குத்தனமா கேரளாவுக்கு போயிருக்கான். கேரளாவுக்கு. சரிதே. ஜோசியர் என்ன டேட் சொன்னாரு? பிப்ரவரி 13பா. நீங்க குழப்பிக்காதீங்க தே. கண்டிப்பா அந்த டேட்ல கல்யாணம் நடக்கும். என்ன மாமா வந்த வேகத்துல வந்த வேலையை முடிச்சிட்டீங்க. உங்க லட்சியமும் நிறைவேறிடுச்சு. இதுக்கு மேலேயும் அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம இருந்தா நல்லாவா மாமா இருக்கும்? இப்ப எந்த அவளை குறிச்சு பேசிட்டு விடுறா. ஏடா உன்னே அப்பா எப்பமா வந்தீங்க? டேய் நீ என்ன பாருடா, சாதிச்சு காட்டி என் லட்சியம் நிறைவேறி ரொம்ப சந்தோஷம்டா. அப்பா எப்ப வந்து கேட்டா என்னப்பா பேசிட்டு இருக்க? டேய் அப்பா வந்தது மட்டும் சர்ப்ரைஸ் இல்லடா, அதுக்கு மேலே ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. என்னடா நீயும் சேர்ந்து உளறிட்டு இருக்க? மோனே நெக்ஸ்ட் வீக் எனக்கும் நீ பிரேமிச்ச பெண்குட்டிக்கும் என்கேஜ்மெண்ட். ஓகே? மஞ்சுவோடையாப்பா? அது யாரானது மஞ்சு? யாரு மஞ்சுவா? அப்ப எனக்கு யார் கூட நிச்சயதார்த்தம்? நீ லவ் பண்ற அந்த மலையாள பெண்குட்டியோட தான். அதான் யார் கூட கேக்குறேன். நீயாவது சொல்லி தோடா. எங்கடா போய் என்னடா பண்ணிட்டு வந்தீங்க? இவன் லவ் பண்ற பொண்ணு நம்ம கிட்டே யாரு கேக்குறா? எங்களுக்கு தெரியாம நீங்க லவ் பண்ணா நாங்க கண்டுபிடிக்க மாட்டோமா? அதான் அந்த நிஷா அவளை தானே நீ லவ் பண்ற. அவ வீட்டுக்கு போய் பார்த்து பேசி நிச்சயத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எப்படி பகாலி? அப்பா இவ சின்ன வயசுல இருந்து இப்படிதான்ப்பா. என் வயசுல தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கான். அது புரியாம நீங்களும் அவங்க கூட சேர்ந்து போய் எனக்கு நல்லது பண்ண நினைச்சு இப்படி சோதனை வந்துருக்கீங்களேப்பா. மோனே எல்லாம் இவனால வந்தது. சரியா? அப்பா நிஷான்றது ஜஸ்ட் என் ஃப்ரெண்டுப்பா. நான் லவ் பண்ற பொண்ணு பேரு மஞ்சுப்பா. மஞ்சுவா? அது புரியாம புதுக்குலப்பா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நிஷா வீட்டுக்கு நேர்ல போய் அவகிட்ட எல்லாத்தையும் பேசி அவட்ட மன்னிப்பு கேட்டு தான் நீங்க இங்க வரீங்க. எல்லாம் இவனால வந்தது. மோனே மோனே How hot or cold? Dry or wet? Mole, have you written? Mole, 1 minute. எந்தாச்சா? Next week, கிஷோரு அவங்க அம்மா வராங்க. அப்படியா? பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்ன திடீர்னு? ஒன்ன நிச்சயம் பண்ணத்தான். என்ன அவசரம் இப்போ? அதான் அந்த உன்னி ப்ரப்போஸ் பண்ணிட்டான்ல, ஏதாவது விபரீதம் நடக்கிறதுக்குள்ள விஷயத்தை முடிச்சிடணும்ல. ஒட்டு கேட்டிங்களா? ரெக்கார்டாய்
பெத்த பொண்ணு என்ன பேசுற நொட்டு கேட்டு அதை ரெக்கார்ட் வேற பண்ணி வச்சிருக்கீங்களே, அசிங்கமா இல்ல? நான் ரெக்கார்ட் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதானே நீ அவனை ரிஜெக்ட் பண்ற மாதிரி நடிச்ச. நடிச்சேன்னு நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. நான் அவங்கிட்ட சொன்ன ஆன்சர் உண்மை. அப்படியா? அப்போ நிச்சயத்துக்கு ஒத்துக்கோ. ஏதாவது செய்யுங்க. ഈ നാട്ടിൽ ഒരു സുരക്ഷിതത്വവും ഇല്ലാതായിരിക്കുന്നു. ഈ അവസ്ഥ മാറണം. രാഷ്ട്രീയ സ്വാധീനമുള്ളതുകൊണ്ട് ഇത് ചെയ്യുക. ഞങ്ങൾക്ക് നീതി പാലിക്കുക. എംഎൽഎ സ്ഥാനം നോക്കാതെ അറസ്റ്റ് ചെയ്യും. ஹலோ ஹலோ சார், நாங்களா ஃபோன் பண்ணாதான் பேசுவீங்களோ? ப்ரப்போஸ் பண்ணா முடியாதுன்னு சொன்ன, அதுக்காக நீ யாரோ நான் யாரோ மாதிரி போயிடுவியா? டேய் உன்னி, எங்க அப்பா பார்த்து தான் உனக்கு தெரியும்ல. டேய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வர முடியுமாடா? രാഷ്ട്രീയ സ്വാധീനമുള്ളതുകൊണ്ട് ഈ സംഭവം തേച്ചു മാറ്റി കളയാനാവില്ല. പോലീസ് നീതിയെ സ്ഥാനം നോക്കാതെ അറസ്റ്റ് ചെയ്യുക. പോലീസ് നീതി പാലിക്കുക. வினோத் பண்ணுவேன். இந்தாங்க. மஞ்சு, என்ன பிரச்சனை? அது இந்த ஏரியா எம்எல்ஏ வீட்டுல வேலை பார்த்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டாரு. ஆனா போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பின்னாடி பொலிட்டிக்கல் சப்போர்ட் எல்லாம் இருக்கு. ஏங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனை ஒரு ஆம்பளை கூட இல்ல? இங்கேயா? பொம்பளைக்கு ஏதாவது பிரச்சனைனா எந்த ஆம்பளை வருவாங்க? போலீஸ் ஒளிக, போலீஸ் அராஜகம் ஒளிக, போலீஸ் ஒளிக, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு, போலீஸ் ஒளிக. இவ்ளோ பெண்களுக்கு மத்தியில நீங்க மட்டும் தமிழ் பையனா இருந்துகிட்டு இவ்ளோ தைரியமா எப்படி சார் சப்போர்ட் பண்றீங்க? தப்பு பண்ணவங்க யாரோ தான் தண்டிக்கணுங்க. போலீஸ்காரங்கனாலே எப்பவுமே இப்படிதாங்க. இவங்களை இழுத்து போட்டு மிச்சா சரி போட்டு வருங்க. இவங்க கொடுக்குற சப்போர்ட்டை தான் அவன் உள்ள இருக்கான். இவங்களை அடிச்சா அவன் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வருவாங்க. இது மட்டும் எங்க ஊர்ல நடந்துச்சு. எங்க ஊர் பொம்பளை ഇழுത്ത് സാർ ഇവിടെ ഒരു തമിഴ് പയ്യൻ മാത്രം പ്രസിന് ഇന്റർവ്യൂ കൊടുക്കുന്നു സാർ. പോലീസിനെ പറ്റി മോശമായിട്ടൊക്കെ പറയുന്നുണ്ട് സാർ. ആണോ സാർ? എന്താ ചെയ്യണ്ടേ? അവനെ പൊക്കി വാനിൽ വെച്ച് 4 കൊടുത്തു. പാണ്ടി നാട്ടിൽ ഇവിടെ വന്ന് പോലീസിനെ പറ്റി മോശമായിട്ട് പറയും. ഇവിടെ വേണം, ഇവിടെ വേണം. നീ എന്ത് കേട്ടു? ஆசையழகின் ஆதிக்கமே என அள்ளி தின்னும் மாணிக்கமே, கெட்டி பழுத்தனேன் திறமே, அடிகேற அழகின் கேந்திரமே. கொலை செய்யும் அழகே நீ, பெண்களின் பொறாமை, ஆண்களின் இயலாமை. அழகின் தடாகம் என்னை தாகம், ஆசை மொழியில் கேட்பதனால் என்ன செய்ய போகிறார்? அஜித் மொழியில் கேட்பதனால் என்ன சொல்ல போகிறார்? போலீஸ்ல அடி வாங்கினதை பார்த்து தான் மேடத்துக்கு என் மேல லவ் வந்துருச்சு போல. மேடத்துக்கு ஆரம்பத்திலேயே இஷ்டம்தான். நான் மட்டும் அன்னைக்கே ஓகே சொல்லியிருந்தா இமீடியட்டா இண்டக்ஷன் ஆக்ஷன்ல இறங்கி இருக்கும். அதுக்காக நீ முத்தம் கொடுத்தது பப்ளிக்ல உங்க அச்சன் மட்டும் இல்ல, உலகம் பூரா பார்த்துருப்பாங்க. ஆமா, இப்போ என்ன பண்ண போற மஞ்சு? நான் உங்ககிட்ட முடியாதுன்னு சொல்லியும் அவர் நெக்ஸ்ட் வீக்கு என்கேஜ்மெண்ட்க்கு பிளான் பண்றாரு. அதான் அவருக்கு ஷாக் ட்ரீட்மெண்டா இருக்கட்டும்னு நான் இது பண்ணேன்.
ஆமா, ஏன் பம்புறீங்க? நீங்க ஏற்கனவே கேரளா ஃபிகரை ஹேண்டில் பண்ணவர் தானே, தைரியமா போங்க, கூட நான் இருக்கேன். அட லோகமா வாங்க வாங்க வாங்க. அம்மே யப்பா ഏക്കപ്പാ ചെറിയ ഇതൊന്നും ശരിയായില്ല കേട്ടോ. ഇപ്പൊ ഒന്നും പിന്നെ ഒന്നും പറയുന്ന അവന്റെ നാവ് അറുത്ത് എറിയടാ. അമ്മേ അമ്മേ ഞാൻ ഒരു മനുഷ്യൻ ഇവിടുത്തെ നോമ്പ് ഭയങ്കര അടിപൊളിയായിരിക്കണം കേട്ടോ. ഇതിന് ശേഷം നിഷാവിടെ ചിത്രപ്പെട്ട നിഷാദൻ പോയി കണ്ടോ. ഇത് നന്നായിട്ടുണ്ട്. ഇത് കൊള്ളാവോ? നൈസ് അല്ലേ? வணக்கம்மா. அங்கிள் வாங்க உட்காருங்க. ஊர்ல இருந்து அம்மா அப்பாலாம் வந்துட்டாங்க. மீதி பேரும் வந்துட்டு இருக்காங்க. இது வேறயா? அப்புறம் அங்கிள் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்னம்மா? உன்னிக்கு என்னென்னவெல்லாம் பிடிக்கும், நான் எப்படி நடந்துக்கிட்டா அவருக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அங்கிள். என்ன இந்த தடவை எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுல்ல, அதான் அங்கிள். உன்னிக்கு எல்லாமே பிடிக்குமா? ഇന്ന് MLA-ക്കെതിരായിട്ട് നടന്ന പോരാട്ടത്തിൽ സ്ത്രീകൾക്ക് സപ്പോർട്ടായി ഇറങ്ങിയ ഒരു തമിഴ് ചെറുക്കനെ ഒരു ലേഡി പത്ര റിപ്പോർട്ടർ ഉമ്മ വെച്ചു. അത് ധർണാ സംഭവത്തെക്കാളും ഇന്നത്തെ മീഡിയയ്ക്ക് ഹൈലൈറ്റ് ആയിട്ട് മാറിക്കിട്ടി. எல்லா சேனல் மேலே கேஸ் போட போறேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இருக்காங்க. அச்சா அச்சா, டோர் லாக் ஆயிருக்குன்னு என்னன்னு பாரு. அதுவா லாக் ஆகல, நான் தான் லாக் பண்ணேன். ஏன் 24 ஹவர்ஸும் எல்லா சேனல்லையும் நீ முத்தம் கொடுக்கறதா காட்டுறாங்க. இப்போ என்ன சொல்ற? அன்னைக்கு ஏதோ அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன. இவ்வளவு ப்ரிகாஷனா இருந்து இப்படி பண்ணிட்டியே. கல்யாணம் ஆற வரைக்கும் நீ உள்ளேயே இரு. இமீடியட்டா இது உன்னிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும். ഹലോ ഉണ്ണി. എന്താ മോളെ? അച്ഛാ മോളെ, നീ ഏത് നമ്പറിലേക്ക് ഫോൺ ചെയ്താലും അത് എനിക്ക് തന്നെ വരും. പ്രിക്കാഷൻ. ദേഷ്യം വരുന്നു. என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? ஐயோ, அச்சா கிட்ட போய் சொல்றேன். அச்சா, அக்கா ரூம்ல பேன்ல ஷால்ல ஏதோ பண்றாங்க. டென்ஷன் ஆகாத மோளே, இப்ப போய் நோக்கு. അച്ഛാ, അച്ഛന്റെ പ്രിക്കോഷൻ ഔട്ട് ഓഫ് ഫാഷൻ. ആഹാ യെസ്. പോയി പോയി. യെസ് യെസ്. டேய் மஞ்சு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காடா. യെസ്. டேய் அவங்க அப்பா ரூம்ல வச்சு லாக் பண்றானே மாப்ள. டேய் இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுடா. நீ ஏதாவது யோசி, நான் போய் பிஸ் அடிச்சுட்டு வந்துடுறேன். லோக்கல்ல ஒருத்தன் அட்ரஸ் இருந்து தூக்குறதே பெரிய விஷயம். ஆமா பாஸ். இதுல வேற கேரளா, அதுவும் தமிழ்நாட்டுக்காரன். அட்ரஸே இல்லாம எப்படி பாஸ் தேடி கண்டுபிடிச்சு தூக்க முடியும்? சார் நடந்துச்சு சார். சாரே சாரே போடா போடா போடா. லவ்க்குள்ள இவ்வளோ வேதனையா? சரி, நீ பிரேமிச்ச பெண்குட்டிய நீ மேரேஜ் முடிக்கிற வரைக்கும் ഈ ടീമും കൂടെ இருக்கும். வெள்ளம் குடிக்க.
வண்டி இங்க தானே நிக்குது. எங்கடா இங்க வர வண்டி. அம்மா பாஸ் புதிரா டங்கனே. பாஸ் இங்க தான் சீக்கிரம் இறங்கு. எங்க அம்மா எங்கன கண்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. டேய் அட்டாக் பண்ணலாமா? வேணாம் குருவே, அவங்க மார்க் தமிழ் விடுங்க. அடிக்கினதே வித்தியாசமாயிட்டு இருக்கும். குசு குசுன்னு பேசுறாங்களே, குத்திடுவாங்களோ? இப்படி மடக்கி வயிற்றுல ஒரு தினச குத்துவானுங்க. கிறுகிறுன்னு இருக்கும். ஒல்லியா இருக்கணும் குத்துனாலே ஊம குத்ததா இருக்கும். உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாம் நொறுங்கிடும். அவனுக்கு பார்க்க வேற டெரரா இருக்கானுங்க. அதுவும் அந்த ஜடாமுடியை பாருங்க. ஆமாடா, டெரரா தான் இருக்கும். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கிய? அவனை அடிச்சு போட்டுட்டு இவனை தூக்கிட்டு வாங்கடா. அடிச்சிடலாம் பாஸ். ஆனால் கையை மாடி காட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ரொடியெல்லாம் வறுமை கலகத்தை வச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் மாட்டுக்கறி தின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு தினசில் இருக்கானுங்க. அதர் ஸ்டேட்ல வந்து அடி வாங்கி கையை காலை இழுத்துக்கணும் வைங்க. அதை விட பெரிய அசிங்கம் வேற இல்லை பாஸ். வறுமை கலையெல்லாம் நம்ம ஊர்ல இருந்து போனதானடா. போச்சு, ஆனா திரும்பி வரல. வரலையா? என்னடா பண்றது? டேய் தைரியம் இருந்தா நீ தூக்குடா. நீ தூக்குடா. நீ தூக்குடா. நீ தூக்குடா முதல்ல. நீ முதல்ல நீ தூக்குடா. நீ தூக்குடா. டேய் நீ முதல்ல நீ தூக்குடா. தூக்குடா முதல்ல. டேய் உனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தானே தெரியும், எனக்கு முழு கதையும் தெரியும். அதான் முதல்ல கேளு. தமிழ் ரவுடியும் மலையாள ரவுடியும் சேர்ந்து ஒரு காதல் ஜோடியை சேர்த்து வைக்கலாம்னு பார்த்தா படுவாய்ப்பாடிய தெலுங்கு ரவுடியை வந்து துப்பாக்கியை கடி தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன 20 மிஸ்டு கால் ஒரு கதகளிய நிம்மதியா காண விடுறியா? எந்தடா டென்ஷன்? உங்க பையனை கதைகளை ஏறிட்டானுங்க. எந்த பையனோ எனக்கு மனசுலாயில. ஐயோ உன்னையே தூக்கிட்டு போயிட்டாங்க மாமா. யாரு? கேரளால என்ற மோனுக்கு யாரா எதிரி? தூக்கிட்டு போனது கேரளா ரவுடிங்களா மாமா, தமிழ்நாட்டு ரவுடிங்க. அப்ப ப்ராப்ளம் இல்ல, அப்ப ப்ராப்ளம் இல்ல. உங்க பையனை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்க, நீங்க அசால்ட்டா சிரிச்சிட்டு இருக்கீங்க. டேய் தமிழ்நாட்டுல என்ற மோனை தூக்க ஒரு ஆளால மட்டும்தான் முடியும். யாரு? என்ற சம்சாரா. ஆமா, அவங்க எதுக்கு பெத்த பிள்ளைய ஆள் வச்சு கடத்தணும்? அவனை அந்த மீன் கொடிக்கு விவாகம் செய்ய. மீன் மீன் குடியா? நிஷா, மஞ்சு, மீன் குடி, லிஸ்ட் ரொம்ப நீளமா போயிட்டு இருக்க. ஆமா, உங்க லட்சியம் என்ன ஆயிருது மாமா? இதுக்கு நாம ஏதாவது பண்ணி ஆகணும். டேய் இதுல ஒன்னும் குழப்பம் இல்லடா. என் மகன் பிரேமிக்கிற வரையில தான் எனக்கு ப்ராப்ளம். இப்ப நோ டென்ஷன். அவன் மஞ்சுவை தவிர வேற யாரையும் விவாகம் செய்யலாம். அதுக்கெல்லாம் அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டான். அந்த பொண்ணை வீட்டுல பூட்டி வச்சுட்டு அவர் சைடுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு மாமா. பூட்டி வச்சுட்டானா? என்ன மாமா, வீடு கல்யாண கலை கட்டி இருக்கு. ஆமால, போய் பேசி பார்ப்போம். ஆ அதை பிடிச்சி அடிங்க மாமா. நான் உன்னியோட அச்சன். அச்சா பையனுக்கு ஒரு மலையாள ஃபிகரை பிடிக்கிறதுக்கு என்ன பாடுபடுறாரு. வணக்கம், நான் தமிழ்மணி, உன்னியோட அச்சன். என்ன പറയണമോ சீக்கிரம் പറഞ്ഞിട്ട് പോണം. ഇനി കല്യാണ ജോലി ഒരുപാടുണ്ട്. எல்லா குழப்பத்துக்கும் காரணம் யானை. ഞാൻ ഇളംപറയാറ്റിൽ ഒരു കേരള പെണ്ണ് മോഹിച്ച് തോത്തുപോയി. അതുകൊണ്ട് ஒரு கேரளத்து பெண்ணே மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டு என் பையனை சிறுபிராயம் தொட்டு கேரள பழக்க வழக்கத்தோடு வளர்த்தேன். இப்ப அவன் மோகிச்சு பிரேமிச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணலைன்னா அவனோட காதலும் போகும், என் லட்சியமும் போயிடும். எங்க 2 பேருடைய ஆசை நிறைவேறது நீங்களோட கையில தான் இருக்குது. முடிச்சிட்டீங்களா? பையனோட அச்சனா நீங்க உங்களுடைய பிரச்சனையை சொல்லியாச்சு. എന്റെ പൊണ്ണ് അമ്മയില്ലാതെ പൊണ്ണ്. എന്റെ മോൻ എങ്ങനെ നല്ലപടിയാ ജീവിക്കണമെന്ന് നിങ്ങളെക്കാട്ടും എനിക്ക് നന്നായിട്ട് അറിയാം.
പയ്യനെ பார்த்து മാരേജ് ഡേറ്റ് ഫിക്സ് பண்ணதுக்கு அப்புறம் നിങ്ങൾ ഇങ്ങനെ വന്ന് പറയുന്നത് നാഗരികമല്ല. എനിക്ക് നിറയെ ജോലിയുണ്ട്. എനിക്ക് മണ്ഡപത്തിലേക്ക് പോകണം. നിങ്ങൾക്ക് പോകാം. மாமா வாங்க மாமா. அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னு பொறுத்திருந்து பாருங்க மாமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு கழுத்துல யாரோ ஒருத்தர் தாலி கட்ட போறா. இப்ப நாம அங்க போய் பேசி என்ன ஆக போகுது? இங்க பாரு, என் லட்சியம் நிறைவேறணும்னா நாம உடனடியா ஊருக்கு போய் அத்தைய சமாளிச்சு மீன்கொடி கழுத்துல உன்னி தாலி கட்டாம தடுத்து நிறுத்தணும். வா போவோம். உன்னைக்கு இதை விட வேற ஒரு அழகான மலையாள பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அதுக்கு முன்னாடி அவனை லவ் பண்ண அந்த பொண்ணை பார்த்து நறுக்குன்னு 4 கேள்வி கேட்கணும் மாமா. அது எப்படி உங்க பையனை லவ் பண்ணிட்டு வேற ஒருத்தனை தாலி கட்டுறது சம்மதிப்பா? டேய், இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான் அந்த கேசவன். மாமா யாரு காட்டுற மாமா. உங்க லட்சியத்தை நிறைவேற்ற வாய்ப்பு கிடைக்காத சொன்னா கேளு. வாங்க வாங்க. வரணும் வரணும். சாப்பிட்டீங்களா? உள்ள உள்ள போங்க. அகத்து போங்க. உள்ள போங்க. பேசாம நம்ம ஊருக்கு போயிருவோம்டா. வாடா. சொன்னா கேளுடா. என்ன கல்யாணத்துல கலாட்டா பண்ண இங்கேயே வந்துட்டீங்களா? கலாட்டாலாம் பண்ணலைங்க. இவர் பையன் லவ் பண்ண பொண்ணு எப்படி இருப்பான்னு பார்த்துட்டு போலான்னு இவர் ஆசைப்பட்டாருங்க. அட சை, இதுக்கு தானே இந்த பில்டப். உங்க நிலைமை எனக்கு புரியுது. உங்களுக்கு ஒன்று பண்றேன். எந்த மூளை காட்டுவேன். ஆனா கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த கலாட்டாவும் பண்ண மாட்டேங்கன்னு நீங்க சத்தியம் செய்யுங்க. சத்தியமா எந்த கலாட்டாவும் செய்யலாம். மோளே இவன் எப்படி இங்க வந்தா? அது மஞ்சு கல்யாணத்துல இவளுக்கு என்ன வேலை? வாங்க மாமா. சூப்பர் ஃபிகர் மாமா. டேய், இது மஞ்சு இல்லடா, மீன்கொடி. போலீஸ் போலீஸ் பார்ட்டி. நான் இல்ல போலீஸ் மேம். மாமா, என்ன லவ் பண்ற பையன் தான் எனக்கு வேணும். வேற ஒரு பொண்ணை லவ் பண்ற பையன் எனக்கு வேணாம். அது மட்டும் இல்ல, உன்னைய ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் அண்ணன் என் மேல இருக்கிற பாசத்தினால நான் விருப்பப்பட்ட பையனே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அண்ணன் தான் தமிழ்நாட்டு ரோடிங்ல கேரளாக்கு அனுப்பி அவரை கடத்திட்டு வந்தாரு. இன்ஃபேக்ட் அது கூட எனக்கு கடைசி நிமிஷத்துல தான் தெரியும். அதுக்கு பிராய்ச்சித்தமா தான் நான் உன்னை கல்யாணத்துல கண்டிப்பா கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டு வந்தேன். இதான் மாமா நடந்தது. மோளே நீ ஏன் அலையிற? யாரு வந்தா? அடா, பாய் வீட்டு பிள்ளை என்ன வரிசையா வதவதன்னு வந்துகிட்டே இருக்காங்க. அங்கிள், நீ எங்கம்மா இங்க? அங்கிள், உங்ககிட்ட முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். நீ எதுக்குமா சாரி சொல்ற? இல்ல அங்கிள், உன்னியோட உண்மையான லவர் யாருன்னு தெரியாம நீங்க என்கிட்ட வந்து பேசினத நான் எங்க அப்பா கிட்ட சொல்ல போய் ஏதோ உன்னிதான் என்னை ஏமாத்திட்டு வேறொரு பொண்ணை லவ் பண்றாருன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு மலையாள ரவுடிகளை வச்சு எங்க அப்பா தான் கடத்திட்டாரு. அது வேறயா? அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சுதான் அவரே என்ன கல்யாணத்துக்கு அனுப்பி வச்சாரு. என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கு. ஐ அம் ஆல்சோ இன் சேம் கன்ஃபியூஷன். ஈயால் எப்படிடா தான் பொண்ணு கொடுக்க சம்மதிச்சு? அதை விடுங்க மாமா. இப்போ உங்க ரூட்டு கிளியர். மட்டும் இல்லாம உங்க லட்சியம் நிறைவேற போகுது. அடுத்து வரப்போறதுதான் உங்க வீட்டு மலையாள மருமக. எப்படி மாமா? சபாசா குதிக்கிறியா? மகளே வாமா. சாதிச்சு காட்டுறதுக்குன்னே பிறந்தவன்டா நீயே. வாடா 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 வாடா. நல்ல வேலை, ஆதி கட்டுறதுக்கு முன்னாடி வந்துட்டோம். வணக்கம் மாமா. அவன்
நல்லா ஆயிட்டு ராமன. ஆனா நீ கூட என்கிட்ட சொல்லாம அச்சன்ட்ட மறைச்சிட்டியாடா? ஒன்றும் இல்லைச்சா, அதில் ஒரு சின்ன சிக்கல். சிக்கலா? அது എന്താണോ? அத நான் சொல்றேன். உங்க குடும்பத்துக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது போல எங்க குடும்பத்துக்கு ஒரு லட்சியம் உண்டு. இருக்க வேண்டியதானே? எனக்கும் என் வைஃப் சாவித்திரிக்கும் பூர்வீகம் தமிழ்நாடு தான். சிவா வள்ளியூர் தான் எங்க சொந்த ஊரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி பொழப்புக்காக வந்த ஊர் தான் கேரளா. ஐயா என்ன நடக்குதுன்னு தெரியலையே. அது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி சாவித்திரி சாகும்போது எங்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிட்டு தான் போனா. நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தா ஒரு தமிழ் பையனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு. அவளுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு தான் நான் இந்த பிரகாஷன் ஜோலியை தொடங்கி. ஓ பொண்டாட்டி லட்சியத்துக்காக ஏன் லட்சியத்தை காலி பண்ணிட்டியாடா? மஞ்சு ஏதாவது ஒரு மலையாள பையனை லவ் பண்ணிடக்கூடாதுன்னு அதுலயே நான் ரொம்ப குறிக்கோளா இருந்தேன். அப்பதான் உங்க பையன் என் பொண்ணை தேடி என் வீட்டுக்கே வந்துட்டான். நீ இப்படி இருந்தா அவன் ஏன் வரமாட்டான்? கிருஷ்ணன் பேரை கேட்ட உடனே எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயி என் பொண்ணு உங்க பையனை ஈஸியா கரெக்ட் பண்ணிட்டாவே. ஆனா நான் உங்க பையனை கரெக்ட் பண்றதுக்கு பட்ட கஷ்டம் அது கடவுளுக்கு தான் தெரியும். உன்னிய தமிழ் ரவுடிகள் கிட்ட இருந்தும் மலையாள ரவுடிகள் கிட்ட இருந்தும் காப்பாத்துறதுக்காக நான் தனியா தெலுங்கு ரவுடிகளை வச்சு தூக்க வேண்டியதாயிடுச்சுன்னா பாத்துங்களேன். 1 2 3 ரவுடிகளா சேர்ந்து ரவுண்டு கட்டிருப்பான் போட்டுருக்கு. ஏன்னா இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா என் பொண்ணு காதலும் போயிடும், என் ஒய்ஃப் லட்சியமும் போயிடும். டேய் இந்த டயலாக் நான் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கேடா. அவர் வீட்டில் அவர்கிட்ட நீங்க சொன்ன டைலாக் தான். அதானே, அவன் சொந்தமா எதுவும் தெரியாதே. எப்படி என்னோட பிரிகாஷன் ஒர்க் அவுட் ஆச்சுல்ல? எல்லாம் போச்சு. ஓ நீங்க வேற மலையாள பொண்ணு தான் உங்க மருமகளா வரணும்னு ரொம்ப தீவிரமா இருந்தீங்க. என் பொண்ணு தமிழ் பொண்ணுன்னு தெரிஞ்சா நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கன்னு தான் உங்க ஒய்ஃபுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி சமரசம் பண்ணி ஒரு முடிவுக்கு வரலான்னு பார்த்தா அவங்க கேரளா நபரை பார்த்தாலே எடுக்காம கட் பண்றாங்க. அவங்க எப்படி இந்த கல்யாணத்துக்கு கேரளா வருவாங்க? விஷயம் என்னன்னு விசாரிச்சா நீங்க அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே கேரளாவை வச்சு கதகளி ஆடி இருக்கீங்க. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுடுவோம். என்ன சம்பந்தி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உள்ள வாருவை. We just leave everything mama and let's join the wedding mama. அப்பா வாங்க உள்ள போலாம். போடா. அம்மா தான் வரல. போய்க்கோ. நீங்களாவது உள்ள பேசவா? வாடா போ. மஞ்சு. டேய் நீ எங்கடா அவன் முன்னாடி போற? உங்க லட்சியத்தை விட என் பங்காளி கல்யாணம் தான் மாமா முக்கியம். போய்க்கோடா போய்க்கோ. என் லட்சியத்தை எப்படி நிறைவேற்றணும்னு எனக்கு வேற ஒரு வழி ஒன்று இருக்குடா. தெரியும், எனக்கு தெரியும். வாயா. பங்காளி கல்யாணையா பார்த்துட்டு வந்துடுறேன். யோ கல்யாண வீட்டுல வச்சு இன்னொருத்த இப்படி அடிக்கிறானே, எதுக்கே அடிச்சான்? எதுக்குன்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து அடிப்பாங்க. கரும என்ன இளவு பண்ணி தொலைச்சானோ இவர் போய். சரி சாப்பிட்டாது கிளம்புவோம். நான் ஒரு மலையாள பொண்ணை பிரேமிச்சு தோற்று போய் இந்த அச்சனம் மலையாள பொண்ணுன்னு நினைச்சு ஒரு தமிழ் பொண்ணை கட்டி அவனும் தோற்று போய் பேராண்டி உண்ணி வேணா நீ எங்களும் ஒரிஜினல் மலையாள பெண்ணை பிரேமிச்சு விவாகம் தாத்தாவோட லட்சியத்தை நீதாண்டா நிறைவேற்றணும். இதையே நான் உங்ககிட்ட சொல்றேன்னா கேரளா ஒரு கடவுளின் தேசம்.
கேரள போல ஒரு மண்ணும் இல்லையே, கேரள கிளி போல பெண்ணும் இல்லையே. கேரள போல ஒரு மண்ணும் இல்லையே, கேரள கிளி போல பெண்ணும் இல்லையே. காற்று வந்து தாலாட்டும் வீடு இது, கடவுள் வந்து ஓய்வு கொள்ளும் நாடு. சிறு சங்கீத சுதியோடு சல்லாபம் செய்கின்ற சந்தோஷ பறவைகளின் காடு.